கிருபையுள்ளவரே மத்துதிக்கிறோம். இரக்கமுள்ள தெய்வமே மத்துதிக்கிறோம். தயவுள்ளவரே, துதிகளிலே பிரியப்படுகிறவரே, சோதரம் 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 சோதரம். அல்ல தகப்பனே, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. அல்லாண்டவரே, சோதரம் 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 சோதரம். அல்லாண்டவரே, சோதரம் 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 சோதரம். துதிகளிலே பிரியப்படுகிறவரே, துதியிலே வாசமாக இருக்கிறவரே துதிக்கிறோம் தகப்பனே. அல்லாண்டவரே, சோதரம் 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 சோதரம். அல்லாண்டவரே, சோதரம் தகப்பனே. அல்லாண்டவரே, சோதரம் 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 சோதரம். கருவிலவரே, சோதரம் தகப்பனே, சோதரம் தகப்பனே, சோதரம் தகப்பனே. ஏசுநாதா, சோதரம் 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 தகப்பனே. முடக்கிருவி இறங்கட்டும். சோதரம் 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 சோதரம். என்னேசு ராஜாவுக்கு என்னாலும் தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் தோத்திரம். என்னேசு ராஜாவுக்கு என்னாலும் தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமோ நினைக்கிறேன். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமோ நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உண்ணாமோ, முழு உள்ளத்தோடு உண்ணாமோ பாடி புகழுவேனா, பாடி புகழுவே. என்னேசு ராஜாவுக்கு என்னாலும் தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நெச நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நெச நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே. கர்த்தனி தேற்றினீரா, கர்த்தனி தேற்றினீர். என்னேசு ராஜாவுக்கு என்னாலும் தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல்
ஓயாமல் பாடுவே என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் தோத்திரம் பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினே பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினே எனது ஜீவனை அடைவேன் என்று எனது ஜீவனை அடைவேன் என்று காத்து ரட்சித்தீரே காத்து ரட்சித்தீரே என் இயேசு ராஜாவுக்கு தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் தோத்திரம் பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினே பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினே எனது ஜீவனை அடைவேன் என்று எனது ஜீவனை அடைவேன் என்று காத்து ரட்சித்தீரே காத்து ரட்சித்தீரே என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் தோத்திரம் என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் தோத்திரம் ஆண்டவரே சோதரம் பரிசுத்த பிதாவே சோதரம் மகிமையானவரே சோதரம் 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 ஆண்டவரே சோதரம் பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம் पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான हे प्रभु इस आशीर्वाद पाए हुए इस महिमा भरे மாலை வேளைக்கு ஸ்தோத்திரம் इस शाम के समय के लिए स्तुति हो ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே हे प्रभु इस शाम के समय पर பாதத்திலே கடந்து வந்து आपके चरणों में आकर முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் आपके चेहरे को और देखने के लिए பாராட்டின கிருபைக்கு ஸ்தோத்திரம் आपने किए हुए उपकारों के लिए आपकी स्तुति हो 8 மாதங்களாய் காத்து पिछले 8 महीने रक्षा कर முதலாவது மாதத்தின் ये 90 महीने के முதலாவது மாதத்தின் ये पहले महीने சோதரம் முதலாவது தேதியிலே ये पहले दिनों में ஆண்டவரே இந்த நாளிலே हे प्रभु इस दिनों में மாலை வேளையிலே इस शाम के समय पर பாதப்படியிலே கொண்டு வந்து சேர்த்த மேலான கிருபைக்கு ஸ்தோத்திரம் आपके चरणों में ले हुआ कृपा के लिए आपकी स्तुति हो இந்த முதலாம் தேதி மாலை வேளையிலே हे प्रभु ये पहले तारीख के शाम के समय पर வேதத்தை ஆராய்ந்து பார்க்க आपके शास्त्र को जांच कर देखने के लिए வேதத்தை நோக்கி பார்க்கும்படியாய் और आपके शास्त्र के और देखने के लिए வேதத்தை சிந்தித்து பார்க்கும்படியாய் और आपके शास्त्र को जांच कर देखने के लिए கண்களை திறந்து சொன்ன பக்தனை போல हे प्रभु जिस प्रकार भक्त कहा है कि मैं हमारे आंखों को खोल दीजिए கண்களை திறந்தருளும் हे प्रभु हमारे आंखों को खोल दीजिए பார்க்கும்படியாய் உம்முடைய மகத்துவத்தை பார்க்கும்படியாய் आपकी महत्व कार्य को देखने के लिए அதிசயங்களை காணும்படியாய் आपके आश्चर्य कार्य को देखने के लिए ஆண்டவரே கண்களை திறந்தருளை யாச்சிக்கிறோம் हे प्रभु हमारे आंखों को खोलने के लिए आपसे विनती करते हैं வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது प्रत्येक दिन आपके शास्त्र को जांच कर देखते समय ஜீவன் உண்டு என்று சொல்லி இருக்கிறீர் उसके द्वारा अनंत जीवन है करके कहा गया है வேதங்களை ஆராய்ந்து பார்த்து प्रत्येक दिन आपके शास्त्र को जांच कर देखकर नित्य जीवனை பெற்றுக்கொள்ள उस अनंत जीवन को प्राप्त करने के लिए नित्य आशीर्वाद பெற்றுக்கொள்ள वो अनंत आशीर्वाद को पाने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும் परमेश्वर अब अनुग्रह कीजिए இந்த நாளிலே हे प्रभु इस दिनों में ஆண்டவருடைய பிள்ளைகள் அமர்ந்திருந்து यहाँ वो आपके लोग इंतजार कर பெற்றுக்கொள்ள आपके आशीर्वादों को पाने के लिए பெற்றுக்கொள்ள आपके भलाइयों को पाने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும் परमेश्वर अब अनुग्रह कीजिए எல்லா தடைகளை மாற்றும் सारे रुकावट को बदल दीजिए வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறேன் पूरी रीति से नम्रता से आपके हाथ में सौंपते हैं நாமத்தினாலே यीशु के नाम से நல்ல பிதாவே प्रार्थना करते अच्छे पिता आमीन आमीन हालेलुया हालेलुया
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லா கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब लोग हाथों को उठाते हुए परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் ஒருமனப்பட்டு சேர்ந்து सभी लोग एक मन होकर ஆங்காங்க இருக்க தேவ பிள்ளைகள் और यहाँ वहाँ परमेश्वर के लोग ஒருமனப்பட்டு சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதித்து एक मन होकर परमेश्वर के गीत गाकर आराधना कर அந்த நாளிலே வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள और इस दिनों में रखे हुए आशीर्वादों को पाने के लिए நாமே ஒப்பு கொடுத்து ஆராதிப்போம். हम अपने आप को अर्पण कर आराधना करेंगे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद करेगा. प्रेयर गार्डन के गीत की किताब पर गीत नंबर है 114. जय के गीत की किताब पर गीत नंबर 114. कठिन प्रभु तुझसे कुछ नहीं है. कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है. कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है. कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है. कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है. तूने सामर्थ्य वचन से रचा आसमां और ज़मीन. तूने सामर्थ्य वचन से रचा आसमां और ज़मीन. अपने ही भुजबल से संभाला है सारी सृष्टि. अपने ही भुजबल से संभाला है सारी सृष्टि. कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है. कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है. तुझसे असंभव प्रभु कोई चमत्कार नहीं है. तुझसे असंभव प्रभु कोई चमत्कार नहीं है. हजारों हजार पीढ़ी को दया दिखाने वाला खुदा. हजारों हजार पीढ़ी को दया दिखाने वाला खुदा. कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है. कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है. मनुष्य के हर काम पर तेरी है तीखी नजर. मनुष्य के हर काम पर तेरी है तीखी नजर. बदले में हर काम को तू देता है प्रतिफल. बदले में हर काम के तू देता है प्रतिफल. कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है. कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है. युक्तियां है तेरी बड़ी, शक्ति में महान तू ही है. युक्तियां है तेरी बड़ी, शक्ति में महान तू ही है. सेनाओं का प्रभु तू है, एल शडाई तेरा नाम है. सेनाओं का प्रभु तू है, एल शडाई तेरा नाम है. कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है. कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है. कठिन प्रभु तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है. कठिन प्रभु
तुझसे कुछ नहीं है, असंभव तुझसे कुछ नहीं है, कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है, कुछ नहीं है यीशु जी, कुछ नहीं है, असंभव कुछ भी नहीं है. ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் எண் 162. கவர்ச்சி நாயகரே, கண்கள் நிறைந்தவரே, கவர்ச்சி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளோ, ஓடி வந்திடுவே, என்னை இழுத்துக் கொள்ளோ, ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்துச் செல்லும், அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்துச் செல்லும், அன்பில் களி கூறுவே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலோம் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலோம் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாமும் மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாமும் மனமே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே
எல்லாம் ஜெபம். सब प्रार्थना करेंगे. நல்ல ஆண்டவரே, சோதரம் 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 கிருபையுள்ளவரே, துதிக்கிறோம். ஏசுநாதா, சோதரம் 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 பைசலா சோதரம் 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 கிருபை இறங்கட்டையா, இறங்கட்டும், தயவு இறங்கட்டையா. அல்ல தகப்பனே, சோதரம் 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 அந்த மைமையான மாலை வேளையிலே தகப்பனே கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும், தயவு இறங்கட்டையா. ஓ பிரைஷாலா மீனா நாமா தூராரா கனிகாமா எல்லா ஆண்டவரை சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியின் கிரியில் அழிக்கப்படட்டும். நம்முடைய வல்லமை விளங்கட்டும், நம்முடைய மகிமை விளங்கட்டும், நம்முடைய பிரசனை இறங்கட்டையா. நல்ல ஆண்டவரே, சோதரம் மாலேலுயா பிரைஷலா சோதரம் பைஷலா சோதரம் பைஷலா சோதரம் நல்ல ஆண்டவரே சோதரம், நல்ல ஆண்டவரே சோதரம், அல்ல தகப்பனே சோதரம், தகப்பனே சோதரம், தகப்பனே நம்முடைய கிருபையா 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 நல்ல தகப்பனே சோதரம், நல்ல தகப்பனே சோதரம், நல்ல தகப்பனே நம்முடைய பிரிதான கிருபை இறங்கட்டும், பிரிதான கிருபை இறங்கட்டும், பிரிதான கிருபை இறங்கட்டும். பைஷாலா மீனா நாமா தூராரபா பௌரிகாமா ஊரபா ஷகனிகாமா மீனா நாமா தூராரபா அல்லாண்டவரே நம்முடைய கிருபையா 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 கிருபையா. ஓ பிரைஷாலா அல்ல தகப்பனே சோதரோ கிருபையுள்ளவரே சோதரம், தகப்பனே ஏசு ராஜாவே சோதரம் ஹல்லேலூயா. அல்ல தகப்பனே சோதரம் கிருபை கிருபிரங்கட்டும், 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 கிருபிரங்கட்டும். தகப்பனே சோதரம் 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 தகப்பனே சோதரம் ஆவியானவரே சோதரம் அல்ல தகப்பனே சோதரம் ஆவியானவரே சோதரம். ஏசப்பா 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 நல்ல ஆண்டவரே நம்முடைய கிருபிரங்கட்டையா கிருபிரங்கட்டையா இறக்கரங்கட்டையா. தகப்பனே சோதரம் 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 தகப்பனே சோதரம் தகப்பனே நம்முடைய கிருபிரங்கட்டையா இறக்கரங்கட்டையா தயவு இறங்கட்டையா. அல்ல தகப்பனே சோதரம் 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 தகப்பனே சோதரம் ஆவியானவரே சோதரம் அல்ல தகப்பனே சோதரம். ஓ பிரைஷாலா மீனா நாமா தூராரபா பௌரிகாமா ஊரபா ஷகனிகாமா மீனா நாமா அல்லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே அவனுடைய கிருபை இறங்கட்டும் இறக்கரங்கட்டையா. ஏசப்பா சோதரோ தாகத்தை தாருமையா அபிஷேகத்தை தாருமையா தாகத்தை தாருமையா அபிஷேகத்தை தாருமையா. ஆகமமுன்னே அறிவித்தவனோ ஆவியானவரால் அடியாரை நிறைத்தீரல்லோ. ஆகமமுன்னே அறிவித்தவனோ ஆவியானவரால் அடியாரை நிறைத்தீரல்லோ. ஏக கர்த்தாவே ஏழைகள் மீதே ஏக கர்த்தாவே ஏழைகள் மீதே இறங்கிடமே போதே தேவா இறங்கிடமே போதே இறங்கிடமே போதே தேவா இறங்கிடமே போதே
பாவத்தின் பொருளை விளக்கிடவல்ல போதகராம் ஆவியானவரே, பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே. பரிசுத்தமாறுவீரே, நாங்கள் பரிசுத்தமாவோமே, பரிசுத்தமாவோமே, நாங்கள் பரிசுத்தமாவோமே. தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. சுத்த ஜீவியமோ துய ஊழியமோ கர்த்தருக்கேற்றனல் காணிக்கையாம். சுத்த ஜீவியமோ துய ஊழியமோ கர்த்தருக்கேற்றனல் காணிக்கையாம். சித்தங்கொண்டமை நீ பாவிப்பதாலே, சித்தங்கொண்டமை நீ பாவிப்பதாலே மித்தவும் பலன் காண்போம், நாங்கள் மெத்தவும் பலன் காண்போம், மெத்தவும் பலன் காண்போம், நாங்கள் மெத்தவும் பலன் காண்போம். தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. நல்லாண்டவரே சோதரம் தகப்பனே, சோதரம் 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 சோதரம். பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते ஆண்டவரே, हैं। இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட हे प्रभु, इस आशीर्वाद இந்த पाए हुए மகிமையான நல்ல நேரத்துக்காக நன்றி. इस महिमा भरे हुए अच्छे दिन के लिए இம்மட்டமா स्तुति हो। எங்களோடு अभी तक आप हमारे संग இடைப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் मुलाकात कर आशीर्वाद किया प्रभु, தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்ட ஆசீர்வதி. लगातार हमसे मुलाकात कर हमें आशीर्वाद ஆண்டவரே, இந்த कीजिए। வார்த்தைகள் हे प्रभु, आपके எங்களோடு शब्द இடைப்பட்டு பேசும், हमारे संग मुलाकात करके बात करने நாங்கள் दीजिए, கேட்கிறோம். हम सुनते हैं। ஆண்டவரே, हे प्रभु, அதன்படி ஜீவிக்க நடக்க उसके अनुसार जीने के लिए, चलने के உம்முடைய लिए கிருபை எங்களுக்கு தார். आपकी अनुग्रह हमें दीजिए। கண்களை திறந்தோரும், हमारे आंखों को खोल दीजिए, செவியை திறந்தோரும், हमारे कानों को खोल दीजिए। முற்றிலுமாய் पूरी रीति से எங்களை தாழ்த்தி ஒப்புக் हम கொடுக்கிறோம். नम्रता से आपके हाथ में सौंपते हैं। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே, प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான நல்ல நாளிலே इस आशीर्वाद पाए हुए अच्छे दिनों में கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीर्वाद करे। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த புதிய மாதத்தின் इस नए महीने के இந்த முதல் நாள் மாலை வேளையிலே इस पहले दिन के शाम के समय ஆண்டவர் पर சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் परमेश्वर के समूह के और देखने के लिए, தேவன் பாராட்டின கிருபைக்காக परमेश्वर ने किए उपकारों के लिए கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर की हम स्तुति करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सब परमेश्वर की स्तुति करेंगे। स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம். स्तुति கரங்களை हो। வைத்து கர்த்தரை हाथों ஸ்தோத்திரிப்போம். को उठाते हुए परमेश्वर की स्तुति करेंगे। स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம். இந்த स्तुति நல்ல हो। நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். इस अच्छे समय के लिए परमेश्वर की स्तुति करेंगे। स्तुति ஸ்தோத்திரம் हो, स्तुति ஸ்தோத்திரம். हो, நாளிலே स्तुति வேதத்தை ஆராய்ந்து பார்க்க தியானிக்க हो। தேவன் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். इस दिनों में परमेश्वर के वचन को देखने के लिए और ध्यान करने के लिए परमेश्वर ने किए उपकारों के लिए परमेश्वर की स्तुति करेंगे। स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம். स्तुति हो। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. आप सभी को आशीर्वाद करेगा। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर இந்த புதிய மாதத்திலும் इस नए महीने में भी கர்த்தர் உங்களை நன்மையினாலும் परमेश्वर आपको भलाइयों से கிருபையினாலும் और अनुग्रह से கர்த்தர் முடிசூட்டி परमेश्वर मुकुट पहनाकर மேலும் பெருக பண்ணுவாராக. और आते आते बढ़ोतरी करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாளிலும் इस दिनों में भी, கடந்த நாட்களிலே पिछले दिनों में நீதிமான்களின் ஆசீர்வாதத்தை குறித்து சற்று தியானிக்கிறோம். धर्मियों के आशीर्वाद के बारे में फिर से हम ध्यान करते हैं। அது 9 பகுதிகளாக நாம் தியானிக்கிறோம். पिछले 9 भाग से हम ध्यान करते आ रहे இந்த हैं। நாளிலே 10வது பகுதியாக इस दिनों में 10वां भाग के अनुसार தியானிக்க போகிறோம். हम ध्यान करने वाले हैं। இந்த 10வது பகுதி நிறைவு செய்துவிட்டு इस 10वें भाग को पूरा कर சோதரம் இன்னும் அதிகமான நீதிமானை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. और भी कई प्रकार के धर्मियों के बारे में कहा गया है। நீதிமான்
நீதிமொழியின் புஸ்தகத்திலே ये नीति वचन किताब पर ரெண்டே மனிதனை பற்றி பேசுகிறார். और दो ही मनुष्य के बारे में बात करते हैं, நீதிமான் துன்மார்க்கன். और दुष्ट और धर्मी, நீதிமான் துன்மார்க்கன். और दुष्ट और धर्मी. இந்த ரெண்டு மனிதனை குறித்து தான் பேசி வருகிறார். ये दो मनुष्य के बारे में बात करते आ रहे हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகினால इसलिए இந்த 10 நிறைவு செய்துவிட்டு इस 10वें भाग में पूरा कर இந்த கடைசி காலம் வந்திருக்கிற நாம் इस अंतिम दिनों में आए हुए हम கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பற்றி நாம் தியானிக்கணும். परमेश्वर के न्याय दंड के बारे में हम ध्यान करना है. வருகிற வேளைக்கிழமை आने वाले गुरुवार के दिन உங்களுக்கு நியாய தீர்ப்பை பற்றி ஆரம்பிக்கப்படும். आपके लिए न्याय के दंड के बारे में आपको கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி परमेश्वर की न्याय दंड कैसा होगा என்பதை குறித்து इसके बारे में சில பதிவுகளை பார்க்கலாம். कई प्रकार के कार्य को हम देखेंगे. வேளைக்கிழமை நியாய தீர்ப்பை பற்றி இருக்கும். और गुरुवार के दिन न्याय के दंड के बारे में होगा. நான் பேசுகிற போதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நியாய தீர்ப்பு இருக்கும். और पास्टरमान जब बात करते रहेंगे मंगलवार को भी न्याय दंड के बारे में होगा. கடந்து தொடர்ந்து இந்த 2 நாளில் நியாய தீர்ப்பை பற்றி கர்த்தர் பேசுவாராக. और लगातार ये 2 दिन में परमेश्वर न्याय के दंड के बारे में बात करेगा. தவறாமல் கேட்டு इसलिए बिना चूकते हुए उस வருகிற நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். आने वाले न्याय दंड से हम बचना है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. சோதன் தொடர்ந்து और लगातार இந்த நாளிலே வாசிக்கலாம். इस दिनों में हम पढ़ेंगे நீதிமொழி புஸ்தகம் नीति वचन की किताब 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 12வது வசனத்தை வாசிப்போமானால் उसका 12वां वचन हम पढ़ते समय அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है, துன்மார்க்கன் दुष्ट துஷ்டருடைய வளைவை விரும்புகிறான், वो बुरे लोगों के जाल को अभिलाषा करता है, நீதிமானுடைய வேர் परंतु धर्मियों की जड़ கனி கொடுக்கும். वो फल देता है. துன்மார்க்கன் और दुष्ट துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், और बुरे लोगों के जाल की अभिलाषा करता है, நீதிமானுடைய வேர் परंतु धर्मियों की जड़ கனி கொடுக்கும். उसमें फल देता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. நீதிமானுடைய வேர் तो धर्मी की जो जड़ है கனி கொடுக்கும். वो उसमें फल देता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. நீதிமானின் ஆசீர்வாதங்கள் तो धर्मियों के जो आशीर्वाद ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. कई प्रकार से कहा गया है. அதிலே 10வது பதிவிலே उसमें ये 10वें भाग में நீதிமான் வேர் கனி கொடுக்கும். तो धर्मियों की जड़ में वो फल देता है. நீதிமான் तो धर्मी जो है கனி கொடுக்கிறவன், वो फल देने वाला. அல்லேலூயா. हालेलुया. அதுவும் ஆண்டவராக தேவன் விரும்புகிற கனி கொடுக்கிறவன். वो भी परमेश्वर चाहने वाला फल देता है. உலகத்தில் எத்தனையோ கனிகள் இருக்கிறது. इस संसार में कितने प्रकार के फल हैं. தேவன் உண்டாக்கப்பட்ட தோட்டத்திலே கனி இருந்தது. परमेश्वर ने उत्पन्न किया हुआ वाटिका में फल था. அது நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்தது. वहाँ पर भलाई बुराई जानने वाला फल भी था. ஜீவனை பெற்றுக்கொள்ள கனி இருந்தது. और जीवन को प्राप्त करने वाला फल भी वहाँ पर था. ஆண்டவர் நாட்டை உண்டாக்கப்பட்ட தோட்டத்திலே கனிகள் இருந்தது. तो परमेश्वर ने उत्पन्न किया उस वाटिका में वहाँ भी फल था. நல்ல கனி எது, கெட்ட கனி எது, वही अच्छा फल क्या है, बुरा फल क्या है, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். इसके बारे में हम जान लेना है. எல்லாரும் நீதிமான் என்று சொல்லுகிறார்கள். तो सभी लोग धर्मी है करके कहते हैं. அவன் நீதிமானை கனியினால் அறிய வேண்டும். तो धर्मियों को फल के द्वारा हम जान सकते हैं. மரத்தை எதனால் அறியலாம்? और पेड़ को हम किस तरीके से जानते கனியினால் அறியலாம். उसके फल से ही हम उसे जान सकते हैं. கனிதான் முக்கியம். फल ही मुख्यता है. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது பெருசல்ல. एक मसीह का जीवन जीना मुख्यता नहीं है. நீதிமான் வாழ்க்கை வாழ்வது பெருசல்ல. और धर्मी के जीवन जीना बड़ी बात नहीं है. நீ கனி உள்ள வாழ்க்கை, आपका जीवन फलदायक அந்த கனி எப்படிப்பட்ட கனி? वो फल किस प्रकार का फल है. ஹல்லேலூயா. हालेलुया. அதான் பரிசுத்த யோவான் சானகன், वही पवित्र யோவான் बपतिस्मा, அவன் யோர்தான் நதிக்கரை நின்று ஞானஸ்நானம் கொடுக்கிற பொழுது वो यर्दान नदी के पास वो जो बपतिस्मा देते समय வந்து எல்லா மக்களை பார்த்து சொன்னான், अपने पास आए सभी लोगों को देखकर उसने कहा, கேட்ட கனிகளை கொடுங்கள். और मन फिरने वाले के समान आप फल दीजिए. கேட்ட கனிகளை கொடுங்கள். और मन फिरने वाले समान आप फल दीजिए. கேட்ட கனிகளை கொடுக்க வேண்டும். तो मन फिरने वाले समान हम फल देना है. கிறிஸ்துவுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். और मसीह के समान हम फल देना है. ஆவிக்குரிய ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். और आत्मिक के लोग के समान हम फल देना है. பரிசுத்தவானுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். और पवित्र लोग के समान हम फल देना है. நீதிமானுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். और धर्मी के समान भी हम फल देना है. விசுவாசிக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். और विश्वास के योग्य के समान फल देना है. ஊழியக்காரன் ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். और यदि सेवक हो तो उसके अनुसार वो फल देना है. எல்லாம் கனியினால தான் அறியணும். और सभी लोग फल के द्वारा ही जानना है. எல்லாம் கனியினால தான் பார்க்கணும். और सभी लोग को फल के द्वारा ही देख सकते हैं. எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் कौन से भी जीवन जिए तो भी ஆண்டவர் பார்க்கிறார். परमेश्वर देखते हैं. கனி उसमें फल देखते हैं. கனி இல்லனாக்கா, यदि फल ना हो तो யோவான் சானகன் சொன்னான், யோவான் बपतिस्मा ने कहा, மரத்தின் வேர் அருகே, पेड़ के जो जड़ के पास, மரத்தின் வேர் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. पेड़ के जड़ के पास कुल्हाड़ी रखा गया है. கோடாரி இந்த சண்டே போன சண்டையில கோடாரி பத்தி சொன்னேன்.
और पिछले संडे रविवार के दिन कुल्हाड़ी के बारे में बताया அந்த गया। கோடாரி பற்றி इस कुल्हाड़ी के बारे में இன்னைக்கு अनेक மக்கள் கோடாரி இழந்து போயிருக்கிறார். आज कई लोग अपने कुल्हाड़ियों को वे सब खोए ஆத்துமா हुए என்று हैं। சொல்லப்பட்ட கோடாரி பற்றி சரி தெரியல. वो प्राण कहकर कहने वाला उस कुल्हाड़ी कई लोग नहीं जानते அந்த हैं। கோடாரி இருக்கா, वो कुल्हाड़ी है கோடாரி क्या, இல்லையா, कुल्हाड़ी नहीं है எங்க क्या, கலந்து போயிருக்கு कहाँ पर निकल गया है, என்பதை இன்னைக்கு அன்னைக்கு சிந்திக்க முடியல. ऐसा कई लोग उसे सोचते नहीं है। ஆகினாலதான் इसके कारण ही மரத்தின் வேர் அருகே और पेड़ के जड़ के पास கோடாரி வைக்கப்பட்டு वहां இருக்கிறது. पर कुल्हाड़ी रखा கனி गया। கூடாத மரமெல்லாம் जो कोई फल नहीं देता है வெட்டப்படும். वो तुरंत ही काटा जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। வெட்டப்ப இருக்கிற இடமே மாத்திர வர ஆண்டவர். वो रहने वाले जगह ही परमेश्वर बदल देते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல தான் ஆண்டவராகிய தேவன் उसी तरह प्रभु எரிகோக்கு परमेश्वर போகிற போது जब वो एरिगो को यात्रा ஒரு कर रहे थे, ஒரு மரத்தை பார்த்தார் ஆண்டவர். वो एक पेड़ को देखे थे। நல்லா செழுமையா இருக்கிறது, वो एक हरी भरी था நல்லா பசுமையா இருக்கிறது, और हष्ट पुष्ट भी था இலைகள் நிறைந்து இருக்கிறது, और पत्तों से भरा हुआ था இலைகளா நிறைந்து இருக்கிறது. और पत्तों से भरा हुआ था। அப்ப இயேசு அந்த மரத்திட்ட போயிட்டு तो यीशु उस पेड़ के पास जाकर ஏதாவது கனி இருக்குமா, कुछ तो फल होगा क्या, கனி இருக்குமான்னு கேட்க பார்த்தாரு. वो फल होगा क्या करके ஒரு देखा, கனி காணல. लेकिन उससे फल नहीं அப்ப देखे। ஆண்டவர் சொன்னாரு, तब परमेश्वर ने இனி कहा, ஒரு காலமும் तू आज से कभी भी ஒருவனும் உன்னதுல கனி புசிக்காது விடும். और कोई भी तुझ में फल नहीं खाएगा। திரும்பி வராங்க, वो फिर से आते அந்த हैं, மரம் அப்படியே பட்டு போச்சு பாருங்க. वो पेड़ वैसे ही सूख அப்ப गया। கனி இல்லாத மரங்க तो बिना पेड़ का पेड़ அப்படியே சபிக்கப்பட்டு போகுது, वो श्रापित किया जाता है, பட்டு போகிறது, वो सूख जाता है வெட்டப்படுகிறது. और काट दिया जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் ஒரு சோத்திரம் ஒரு தோட்டக்காரத்துல சோத்திரம் எஜமான் போய் கேட்கறான், क्योंकि एक जो किसान के पास वो मालिक जाके இந்த पूछता है, மரத்தை நான் ஒரு வருஷம் பார்த்துட்டு வரேன், एक पेड़ को मैं 1 साल से देखते आ रहा இது हूँ, எவ்வளவு சோத்திரம் செலவு பண்ணியிருக்கேன், इसे मैं कितना खर्च किया हूँ சோத்திரம் மருந்து போட்டிருக்கேன், और इसमें दवाइयाँ भी இதை डाला हूँ, பாதுகாத்து இருக்கிறேன், इसे मैं रक्षा भी किया हूँ, ஆனா இவ்வளவு செலவு பண்ணி அதை கனி கொடுக்கலையே, लेकिन इतना खर्च करने के बावजूद भी ये फल இந்த नहीं दे रहा மரத்தை வெட்டி போடு. है। इस पेड़ को काट डाल। அந்த கனி கொடுக்காத மரத்தை யாரும் இறக்கமே செய்யல பாருங்க. और फल ना देने वाले पेड़ को कोई उस पर दया अब न यजमान करता சொல்றான், है। तो मालिक कहता இந்த है மரத்தை வெட்டி போடியா, उस पेड़ को काट दे, இது நிலத்தை கெடுக்குது, ये जमीन को बिगाड़ रहा எல்லாமே கெடுக்குது. है और जगह को बिगाड़ रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ஒவ்வொரு இயேசுவானவர் பார்க்கலாம், तो हम यीशु मसीह को देख सकते யோவான் சாணையும் பார்க்கலாம், हैं, यूहन्ना बपतिस्मा को देख सकते हैं, ஆண்டவர் உவமையா சொல்லப்பட்ட அந்த சோத்த கனி இல்லாத மரத்தையும் பார்க்கலாம். और परमेश्वर ने जो सच्चाई से कहा हुआ जो उस बिना फलदायक पेड़ को வெட்டி देख போடு सकते हैं, இருக்க வேண்டாது, वो नहीं रखना है, விரும்பல, वो नहीं चाहे। கனி கொடுக்காத மரத்தை விரும்பவில்லை. जो फल ना देने वाले पेड़ को वो कभी அப்ப चाहे नहीं। நீதிமான் तो धर्मी जो है கனி கொடுக்கிறவனாயிருப்பான். वो फल देने वाले समान होगा, நீதிமான் வாழ்க்கை और धर्मी का जीवन கனி கொடுக்கிற ஜீவியம். वो फल देने वाला जीवन है। கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, நீதிமான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், धर्मी के समान जीने वाले हम, நீதிமான் என்று ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம், और धर्मी के समान जीने वाले हम, நமக்குள்ள கனி வாழ்க்கை வேணும். हमारे अंदर फलदायक जीवन சோதனை चाहिए। இத்தனை வருஷம் விசுவாசி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு அது கிடையாது. इतना साल से हम मसीह के जीवन जिए वो இத்தனை काफी வருஷம் नहीं நான் है, ஊழியத்துல வந்துட்டேன், और इतना साल से मैं सेवकाई में இந்த आया हूँ। வாழ்க்கையெல்லாம் அவசியம் கிடையாது. ये जीवन की कोई आवश्यकता नहीं நீ है। என்னைய செஞ்சுட்டு இருக்க, आप क्या कर रहे हो, நீ என்ன கனி கொடுத்துட்டு இருக்க, आप किस प्रकार की फल நீ दे என்ன रहे हो, கனி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க, आप किस प्रकार की फलदायक जीवन जी எப்படி रहे हो, ஜீவித்தோம், आप कैसे जिए थे எப்படி இருக்கிறோம் என்பது கிடையாது. और कैसे இந்த है करके உலகத்தை नहीं। விட்டு போகிற போது इस संसार को छोड़ के நம்முடைய जाते வாழ்க்கை समय என்ன, हमारा जीवन நம்ம क्या है, ஜீவியங்கள் என்ன. हमारी जिंदगी क्या है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆகையினால இந்த நாட்களிலே इसलिए इस दिनों में நீதிமானுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். वो धर्मियों के जीवन के அப்ப आशीर्वाद, அவன் எப்படி ஆசீர்வாதமா இருப்பான், वो किस प्रकार के आशीर्वाद से அவன் होगा, கனி கொடுக்கிறவனா இருப்பான், वो फलदायक देने वाला समान கனி உள்ள होगा, வாழ்க்கை. वो फलदायक அப்ப जवाब, அந்த கனி எப்படி, वो फल कैसा होगा। இப்போ இருக்கிற மரம் எல்லாம் अभी रहने वाले सारे पेड़ சோதரம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். वो नियुक्त समय तक ही रहता है, சோதரம் மாம்பழத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், और आम के पेड़ के लिए नियुक्त समय होता है, ஆப்பிளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், और सेब के लिए एक नियुक्त समय होता है, சோதரம் கொய்யா பழத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், और पेरू के लिए एक नियुक्त समय சோதரம் होता है, சப்போட்டா பழத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், और चीकू के लिए एक नियुक्त समय होता है, முசும்பிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், और मौसम्बी के लिए एक नियुक्त समय होता है। இப்படி ஒவ்வொரு பழமும் குறிப்பிட்ட காலங்கள் இருக்கிறது. ऐसा प्रत्येक फल के लिए एक नियुक्त समय होता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா ஆண்டவராகிய தேவன் लेकिन प्रभु परमेश्वर அது குறிப்பிட்ட காலம் அது மரத்துக்கு, वो नियुक्त समय उस पेड़ के लिए, அது செடிங்களுக்கு, और वो पौधों के ஆனா लिए, நீதிமானா இருக்கு தேவ பிள்ளைகளுக்கு लेकिन धर्मी कहलाने वाले परमेश्वर के लोगों के लिए எல்லா நாளும் கனி தந்துகிட்டே இருக்கணும். वो सभी लोग उसके लिए फल देते रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா நாளும் கனி கொடுக்கணும். और सभी दिन हम फल देना அதான் है। 92ஆம் சங்கீதத்துல वही भजन संगीता जो 14-15 வசனங்களை வாசிப்போமானா, उसका 14 और 15 पढ़ते समय கர்த்தர் உத்தமன் என்றும் परमेश्वर खरा है என் कहकर, கண்மொழியாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் और मेरा चट्टान उसके पास कोई விளங்க பண்ணும்படி वो जब भी दिखाई
दिखाता है அவர்கள் முதிர் வயதிலும் वो अपने बुढ़ापे में भी ஸ்தோத்திரம் கனி தந்து वो फल देकर புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். वो एकदम रस भरे और लहलाते रहेंगे வாழ்நாள் எல்லாம் वो जीवन भर ஹல்லேலூயா हालेलुया குறிப்பிட்ட காலம் தான், वो नियुक्त समय ही குறிப்பிட்ட பகுதி தான் और नियुक्त भागों में அல்ல, ही ऐसा नहीं வாழ்நாள் எல்லாம் கனி கொடுக்கணுமா. वो जीवन भर हम फल देना है ஹல்லேலூயா हालेलुया சோத வாலிபத்துல மட்டுமல்ல, केवल जवानी के समय में சோத नहीं புருஷனா இருக்கிற மட்டுமல்ல, और पति के समय में சோத नहीं சிறியோர் முதல் கொண்டு छोटे से लेकर முதிர் வயது வரைக்கும் वो बुजुर्गपन तक கர்த்தர் நம்ம எவ்வளவு நாள் வச்சிருக்கிறாரோ परमेश्वर में जिस दिन तक அவ்வளவு रखा है நாள் வரைக்கும் उस दिन तक கனி தந்துகிட்டே இருக்கணுமா. फल देते ही रहना है அவர்கள் முதிர் வயதிலும் वही वो बुजुर्गपन में கனி भी தந்து वो फल देकर புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். वो रस भरे और लहलाते அப்ப रहेंगे நீதிமான் கனி கொடுக்கிற வாழ்க்கை, तो धर्मी के जो फल देने वाले जीवन நீதிமான் கனி கொடுக்கிற ஜீவியம் और धर्मी जो फलदायक ஒரு குறிப்பிட்ட जीवन காலம் கிடையாது, वो एक नियुक्त समय नहीं ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது, और नियुक्त समय नहीं ஒரு குறிப்பிட்ட பகுதி கிடையாது. और नियुक्त भाग भी नहीं சோத இந்த உலகத்தை மரத்தை போல इस संसार के पेड़ के அல்ல, समान वो वैसा எல்லா नहीं நாளும் सभी दिनों में இப்ப எல்லா நாளும் எல்லா பழமும் கிடைக்குது, क्योंकि अभी सभी दिनों में सभी फल मिलता அது है செயற்கையில் கிடைக்குது, वो एकदम वातावरण के अनुसार சோத मिलता है இயற்கையில கிடைக்கல, वो प्राकृतिक के अनुसार नहीं சோத मिलता है ஊசி போட்டு எல்லாம் கிடைக்குது. वो इंजेक्शन डाल के सब लेते हैं हालेलुया हालेलुया அதுல எல்லா நாளும் सभी दिन இப்ப में எல்லா பழமும் கிடைக்குது. अभी सभी फल मिलता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அது இயற்கையில वो प्राकृतिक வருகிற में பழம் இல்ல, वो आने वाले फल नहीं அது है தானா வர வைக்கிறது. वो अपने आप उसे ले அதே आते போல हैं उसके கிறிஸ்துவ अनुसार வாழ்க்கையில मसीह का जीवन के அது अंदर தானா வரணும். वो अपने आप ही आना है சோதன் சொல்லி வரக்கூடாது, वो कह कर नहीं आना है சோதன் சொல்லி செய்யக்கூடாது, और कह कर नहीं அது करना है தானா வரணும். वो अपने आप ही आना है ஆகினாலதான் इसलिए ही ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर நீதிமானுடைய வேறு धर्मियों की जो जड़ சோதன் है கனி கொடுக்கும், वो फल देगा கனி கொடுக்கிறவன், वो फल देने वाला கனி கொடுக்கிறவன் वो फल देने वाला எல்லா நாளும் கனி கொடுக்கணும். वो सभी दिनों में फल சோதன் देना है பருவ காலத்திலும் கனி वो கொடுக்கணும், पर्व के समय में भी फल சோதன் देना இலை है வந்த காலத்திலும் கனி और கொடுக்கணும், पत्ते उजड़ने वाले दिनों சோதன் में மழை फल देना है காலத்திலும் கனி और கொடுக்கணும், वर्षा के दिनों में फल சோதன் देना है உதிர் காலத்திலும் கனி கொடுக்கணும், உதிர் காலத்துல और जो उजड़ने वाले दिनों में भी देना है வெயில் காலத்திலும் கனி கொடுக்கணும், और धूप के समय में फल देना சோதன் है எல்லா காலத்திலும் கனி கொடுக்கணும். और सभी कालों में फल देना है ஹalleluya हालेलुया கஷ்டமானாலும் कष्ट हो तो भी நஷ்டமானாலும் नष्ट हो तो भी கண்ணீரானாலும் आंसुआ हो तो भी உபத்திரமானாலும் उपद्रव हो तो भी பாடுகளானாலும் और बोझ हो तो भी நிந்தைகளானாலும் निंदा हो तो भी எல்லா காலங்களிலும் सभी कालों அவன் में கனி கொடுக்கணும். वो फल देना है அவன் தான் நீதிமான். वो ही धर्मी है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இன்னும் எசேக்கியேல் பார்ப்போமானா हम एजेकिया में देखेंगे तो இன்னும் எசேக்கியேல் அழகா சொல்றாரு. एजेकिया वहां पर अच्छे से कहता है எசேக்கியேல் புத்தகத்துல एजेकियल की किताब पर 47ஆம் அதிகாரத்துல 47वां अध्याय சோதர पर 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 47 में 12 पढ़ते समय சோதரம் 7ஆம் அதிகாரம் 47 में சோதரம் 12வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसका 12 वचन पढ़ते समय சோதரம் வாழ்நாளெல்லாம் கனி கொடுக்கணும், वो जीवन भर फल देना है தொடர்ந்து கனி தந்துகிட்டே இருக்கணும். और लगातार फल देते रहना है சோதரம் நதியோரமா और नदी के किनारे அதன் இரு கரையிலும் वो दोनों बाजू पर கரையிலும் वो बाजू में புஷ்பிப்புக்கான और खाने के लिए சகல விருட்சங்களும் வளரும், और सारे वृक्ष उसमें அவைகளின் उगेंगे இலைகள் உதிர்வதில்லை, और उसके पत्ते कभी मुरझाएंगे नहीं அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, और उनका फल ना भी कभी बंद அவைகளுக்கு होगा பாயும் தண்ணீர் और उनके लिए जो बहने वाले பரிசுத்த जल ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் वो पवित्र स्थान से निकला है इसलिए மாதந்தோறும் वो हर महीने புஷ்பு புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். वो नए नए फल खाने के लिए उसके ऊपर அவைகளின் होते हैं கனிகள் और उनके फल புஷ்புக்கும் वो खाने के लिए அவைகளின் இலைகள் और उनके पत्ते அவர்களுக்குமானவைகளா இருக்கிறது. वो औषधि के काम आएंगे ஹalleluya हालेलुया அது புதுக்கனிகளை மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். वो प्रत्येक महीना नया फल उसमें देते கனி रहेगा தந்துகிட்டே இருக்கணும், तो फल देते रहना है வாழ்நாளெல்லாம் தரணும், वो जीवन भर देना அது है கனி தந்துகிட்டே இருக்கணும். और फल देते रहना है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அது ஒரே கனி இருக்க கூடாது. वो एक ही फल नहीं रहना है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அதான் கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல गलातिया गीता 5वां अध्याय में சோத்திரம் 22 23 வாசிப்போமானா उसका 22 और 23 पद में எல்லா கனியும் கொடுக்கணும். और सभी प्रकार के फल देना है ஆப்பிளும் கொடுக்கணும், सेब भी देना है பப்பாயும் கொடுக்கணும், और पपाया भी देना है கொய்யாவும் கொடுக்கணும், और पेरू भी देना है சிக்கியும் கொடுக்கணும், और चिकू भी देना है சோதரம் வாழ்க்கையில பேரிக்காவும் கொடுக்கணும், और पियर भी देना है சோதரம் மாதளம் பழமும் கொடுக்கணும், और अनार भी देना है
எல்லா பழமும் கொடுக்கணும், सब फल देना है, எல்லா பழமும் கொடுக்கணும். सब फल देना ஒரே है, பழம் கிடையாது, और एक ही फल नहीं है, ஆப்பிளே கிடையாது, केवल सेब கொய்யாவே கிடையாது, और केवल पेरू नहीं है, பப்பாவே கிடையாது, और केवल पपैया ही नहीं है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। எல்லா பழமும் தந்துட்டே இருக்கணும். और सभी प्रकार के फल देते அதுதான் रहना, நீதிமான் வாழ்க்கை. वो ही धर्मी का जीवन அது है। என்ன எல்லா பழமும்? वो क्या है? இங்க सब फल। சொல்லப்பட்டு 9 வகையான பழம் சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पर 9 प्रकार के फल के 9 बारे में, வகையான கனிகள், और 9 प्रकार के फल, 9 வகையான பழக்கனிகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. और 9 प्रकार के फल की जीवन का ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஒண்ணு பிபி கண்ட்ரோல் பண்ண, एक तो बीपी को कंट्रोल करना, ஒண்ணு சுகர் கண்ட்ரோல் பண்ண, एक शुगर को कंट्रोल ஒண்ணு करना, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ண, एक कोलेस्ट्रॉल को कंट्रोल करना। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஒண்ணு சோத்திரம் வெயிட் கண்ட்ரோல் பண்ண. अगला वजन को कमी करना। எல்லாம் இது 9 பழத்தை சாப்பிட்டா ये 9 प्रकार की दवा खाएंगे तो, இந்த 9 பழம் கனி கொடுத்துச்சுனாக்கா, और ये 9 प्रकार के फल देंगे तो வெயிட்லெஸ் ஆயிடும், वो बिना वजन हो जाएगा, கொலஸ்ட்ரால் வராது, और कोलेस्ट्रॉल नहीं आएगा, பிபி எல்லாம் நார்மல் ஆயிடும் और பாரு. बीपी सब नॉर्मल हो जाएगा। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அதை யோசித்து பாருங்க. तो सोच कर देखिए, நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में கனி வானாலெல்லாம் கனி தரணும், जीवन भर हम फलदायक रहना கனி है, தந்துகிட்டே இருக்கணும். और फल देते रहना है, ஒரே கனி கிடையாது, और एक ही எல்லா கனியும் தரணும். सभी प्रकार के फल देना है। ஹalleluya हालेलुया। வாழைப்பழம் தரணும், और केला देना है, சோத்திரம் ரஸ்தாலி கொடுக்கணும், ரஸ்தாலி வாழைப்பழம் தரணும், ओ उस प्रकार की केला, சோத்திரம் ஏத்தம்பழம் கொடுக்கணும், और इलायची केला। ஹalleluya हालेलुया। செவ்வாழை தரணும், वो लाल केला देना है। இப்படி எல்லா வாழையும் கொடுக்கணும். इस प्रकार सब प्रकार की केला देना है। हालेलुया हालेलुया। அதுதான் நீதிமான் வாழ்க்கை. वो ही धर्मी का जीवन है। हालेलुया 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 हालेलुया। யோசித்து பார், सोच कर देखिए, நீதிமான் சொல்றோமே, हम धर्मी कहते ஆண்டவருடைய हैं, பிள்ளைன்னு சொல்றோமே, हम परमेश्वर के लोग कहते हैं, கிறிஸ்து வாழ்க்கைன்னு சொல்றோமே, और मसीहा के அது जीवन கனி कहते உள்ள हैं, வாழ்க்கை. लेकिन वो फलदायक அந்த जीवन, கனி वो फल வாழ்நாளெல்லாம் குத்துட்டே இருக்கணும், वो जीवन भर देते அது रहना है, புது புதுசா இருக்கணும், और नए नए प्रकार தந்துட்டே रहना இருக்கணும். है, और देते रहना है। அது கனி वो फल ஒரு வெரைட்டியா இருக்கணும், वो अलग अलग प्रकार का होना है, வெரைட்டியா இருக்கணும். अलग अलग प्रकार का रहना है। ஹalleluya हालेलुया। திங்கக்கிழமை பப்பாளினா, और सोमवार को पपैया कहेंगे तो, செவ்வாய்க்கிழமை ஆப்பிளா இருக்கணும், और मंगलवार को सेब होना है, மாதள் பழமா இருக்கணும், और बुधवार को अनार होना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஒரே மரத்துல எல்லா பழமும் இருக்கணும் பாரு. और एक ही पेड़ में सब प्रकार का फल होना चाहिए। हालेलुया हालेलुया ஹalleluya हालेलुया। ஒரே மரத்துல எல்லா பழமும் இருக்கணும், और एक ही पेड़ पर सब प्रकार का फल होना ஒரே चाहिए, மரத்துல எல்லா பழம் சாப்பிடணும். और एक ही पेड़ में सब प्रकार का फल खाना இதுக்கு चाहिए। யோசித்து பாருங்க, तो सोच कर देखिए, அன்பு என்கிற பழம் இருக்கா, प्रेम कहलाने वाला फल है क्या, பொறுமை என்கிற பழம் இருக்கா, और धीरज कहलाने वाला फल है क्या, தாழ்மை என்கிற பழம் இருக்கா, नम्र कहलाने वाला फल है क्या, நம்ம வாழ்க்கையில ஜீவித இச்சையடக்க என்கிற பழம் இருக்கா, और जीवन में संयम को रखने वाला फल है क्या। இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கா யோசித்து பார்க்கணும். ये सब हमारे जीवन में है क्या करके सोच के देखना हालेलुया है। हालेलुया ஹalleluya हालेलुया। சமாதானம் என்கிற பழம், और शांति कहलाने वाला फल, சாந்தம் என்கிற பழம், और शांति कहलाने वाला फल, நற்குணம் என்கிற பழம், और नम्रता कहलाने वाला फल, விசுவாசம் என்கிற பழம், और विश्वास कहलाने वाला फल। இப்படிப்பட்ட கனியை கொடுக்கணும். तो इस प्रकार के फल देना है, நமக்கிட்ட இல்லையே, ये हमारे अंदर नहीं है। அப்ப எங்க நீதிமான் வாழ்க்கை வாழ तो முடியும்? कहाँ हम धर्मी के जीवन जी இந்த सकते हैं? கனி உள்ள வாழ்க்கை இல்லை என்றால், यदि ये फलदायक जीवन नहीं அவன் होगा ரட்சிக்கப்பட்டு तो, இருந்தோம், वो उद्धार அவன் पाकर ஞானஸ்நானம் எடுத்திருந்தோம், वो बपतिस्मा लेकर அபிஷேகம் भी, பண்ணப்பட்டு वो இருந்தோம், अभिषेक पाकर அவன் भी, விசுவாசியா இருந்தாலும் वो சரிதான், विश्वासी क्यों ना அவன் हो, ஊழியக்காரா இருந்தாலும் சரிதான், वो सेवक क्यों ना हो, எது செஞ்சாலும் சரிதான், वो कुछ भी क्यों அது ना करे, வேஸ்ட், वो व्यर्थ है, அது வேஸ்ட். அது वो व्यर्थ है। ஆகினால इसलिए இந்த நாட்களிலே इस दिनों में நீதிமானுடைய வேறு धर्मी की जो जड़ கனி है, கொடுக்கணையா, वो फल देना है। கனி தரத பாருங்க, फल देता है क्या देखो, வானாலெல்லாம் தரணும், और जीवन भर देना है, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், और लगातार देते रहना है। சோதரம் அது எல்லா வித கனி இருக்கணும். उसमें सब प्रकार के फल होना चाहिए। ஹalleluya हालेलुया। எல்லா வித கனி காணப்படணும். और सभी प्रकार के उसमें फल होना चाहिए। ஹalleluya हालेलुया। இந்த கனி எப்படி இருக்கணுமா, ये फल कैसा होना चाहिए? हालेलुया हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की 5ஆம் அதிகாரத்துல 5वां अध्याय எபேசியர் புத்தகம் एफेसी की किताब 5ஆம் அதிகாரத்துல 5वां अध्याय में 9வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, उसका 9वां वचन पढ़ते समय ஆவியின் கனி जो आत्मिक का फल, சகல நற்குணத்திலும் वो सब प्रकार की भलाइयां நீதியிலும் और धार्मिकता உண்மையில விளங்கும். और सत्य होगा। அப்போ எல்லா கனியும் तो सब प्रकार के फल, பழுது இருக்க கூடாது, उसमें कोई पुराना नहीं होना चाहिए, அழுகி போயிருக்க और கூடாது, उसमें कभी खराबा இருக்க खराब கூடாது. नहीं रहना चाहिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। எல்லா கனியும் और सब प्रकार का फल
சோதம் பழுது இல்லாம இருக்கணும், उसमें बिगर सड़ा हुआ रहना அழுகு चाहिए, இல்லாமல் இருக்கணும், उसमें सड़ा हुआ नहीं रहना चाहिए, சோதம் எல்லாம் சோதம் வாழ்க்கையில சோதம் நல்லா ஸ்வீட்டா இருக்கணும், और जीवन में सब वो मिठास होना चाहिए, हालेलुया, हालेलुया, பிரயோஜனமா இருக்கணும், और उपयोग भरा होना चाहिए, हालेलुया, हालेलुया। இது சரியில்லை, ये ठीक नहीं है, குப்பையில போடக்கூடாது, उसे कचरे में नहीं சில डालना। கனி தான், कई फल, சில கனி சாப்பிட முடியாது, कई फल को खा नहीं சோதம் सकते, குப்பையில போடுவா, वो कचरे में डालते हैं, கச்சரால போடுவா, कचरे में डालते தூக்கி हैं வீசி எறிவா, और उठा के फेंकते இது हैं। பழமா இது, ये क्या फल है, தூக்கி வீசி எறிவா, ऐसा फेंकते हैं, அப்படிப்பட்ட பழம் இருக்க கூடாது, उस प्रकार का फल தூக்கி नहीं होना வீசி எறிகிற பழமா है, இருக்க जो கூடாது, उठाकर फेंकने वाले फल समान கச்சரால नहीं होना போடுகிற பழமா है, இருக்க और கூடாது, कचरा में डालने वाला फल नहीं होना है, மாட்டுக்கு போடுகிற பழமா இருக்க கூடாது, नहीं तो गाय को डालने वाले चारे के समान, மனுஷன் மிருகத்துக்கு போடுகிற பழமா இருக்க கூடாது, और जानवर को डालने वाले फल के समान नहीं होना चाहिए, நாய்களுக்கு போடுகிற பழமா இருக்க और கூடாது, कुत्तों को डालने वाले फल समान नहीं होना चाहिए, மனுஷன் விரும்புகிற பழமா இருக்கணும், और मनुष्य चाहने वाला फल होना மனுஷன் चाहिए, விரும்புகிற பழமா காணப்படணும், मनुष्य चाहने वाले फल समान दिखाई கிறிஸ்துவுக்குள் देना है। அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, நீதிமானின் ஆசீர்வாதங்கள், धर्मियों की आशीर्वाद, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், वो किस प्रकार का கனி होगा, கொடுக்கிறவன், वो फल देने वाला, கனி கொடுக்கிற வாழ்க்கை, वो फलदायक சற்று जीवन, சிந்தித்து பாருங்க, जरा सोच कर அந்த देखिए, கனி वो फल, எப்போது வாழ்நாளும் தந்துகிட்டே இருக்கணும், वो हमेशा जीवन भर அதுக்கு देते रहना है, ரிட்டையர்டே கிடையாது, उसके लिए कोई रिटायरमेंट नहीं है, ஹalleluya, हालेलुया। சில மரம் எல்லாம் வயசாயிட்டா கனி தராது, और कहीं पेड़ जो उम्र होता है तो फल नहीं देता है, ஹalleluya, हालेलुया। அது போல குறிப்பிட்ட காலம் அதுக்கு மேல கனி தெரியாது, वो नियुक्त समय के बाद वो कभी फल नहीं देता அது போல है, கிடையாது, उसके समान नहीं होना ஆகிற चाहिए, வரை கனி தந்துட்டே वो இருக்கணும், मरते दम तक फल देते இயேசு रहना है, வருகிற கனி தந்துட்டே और இருக்கணும், यीशु मसीह आने तक फल देते அது रहना है, தொடர்ந்து தந்துட்டே இருக்கணும், वो भी लगातार देते रहना அவன் है, காலங்கள்லாம் கிடையாது, उसके लिए कोई काल नहीं அது है, எல்லா காலம் தந்துட்டே இருக்கணும், सभी कालों में देते रहना அது है, ஒரே கனி இல்ல, वो भी एक ही फल எல்லா नहीं, கனி மிக்ஸா இருக்கணும், सभी प्रकार की फल मिला சோதம் हुआ அது रहना है, எப்படிப்பட்டதா இருக்கணும், वो किस प्रकार होना சோதம் चाहिए, பழுத்ததும் பழுக்காததும், और पका हुआ ना पका हुआ, சோதம் அது காஞ்சி போனதும், या तो सूखा அழுகி हुआ, போனதும், नहीं तो सड़ा हुआ, எலி கடிச்சதும், नहीं तो चूहा काटा हुआ, சோதம் அணில் கடிச்சதும், नहीं तो சோதம் குரங்கு தின்னதும், नहीं तो बंदर खाया हुआ, இப்படிப்பட்ட பழமா இருக்க கூடாது, इस प्रकार का फल नहीं होना चाहिए, சோதம் பழுதட்டதா இருக்கணும், वो बिना दाग का होना அதான் चाहिए, நற்குணத்திலும் वही अच्छे गुण में, நற்குணத்திலும் अच्छे गुण में, அது நீதியிலும் और धार्मिकता அது में, உண்மையில விளங்கும், वो सच्चाई में दिखाई அது देगा, உண்மையில விளங்கும், वो सच्चाई करके दिखाई देगा, நற்குணம் நற்குணம், उसके नर क्रिया, சோதம் நற்குணத்தில, उसकी अच्छी के சோதம் நீதியில, वो धार्मिकता में உண்மையில और सत्य में அந்த பழம் வெளிப்படணும், वो फल प्रकट होना है, யோசித்து பாருங்க, तो सोच कर நான் देखिए நமக்குள்ள அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கா, हमारे अंदर इस प्रकार के जीवन है அப்படிப்பட்ட क्या, ஜீவி இருக்கா, इस प्रकार के अनुभव है இன்னைக்கு क्या, மனம் திரும்பு, आज मन फिरिए, இன்னைக்கு மனம் மாறு, आज मन बदलिए, மனம் மாறிட்டு मन बदल ஒரு दीजिए, நாள் மனம் மாறிட்டே இருக்கணும், प्रत्येक दिन मन बदलते அதான் रहना है, உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறதுனால कोई आपका मन नया होने से மறுரூபமாகுங்கள், आप रूपांतर உங்கள் होइए, மனம் புதுசா மாறிட்டே இருக்கணும், आपका मन नया बदलते रहना உங்கள் है, மனசெல்லாம் புதுசா மாறிக்கிட்டே இருக்கணும், आपका मन नया बदलते रहना है, இயேசுவோடு இணைஞ்சிக்கிட்டே இருக்கணும், और यीशु के साथ संगति இயேசுவோடு रखना है, சேர்ந்துக்கிட்டே और இருக்கணும், यीशु के साथ அது मेल இந்த मिलाप करना है। கனியெல்லாம் கொடுக்க என்ன பண்ணணும், तो ये सब फल देने के लिए क्या करना है, அது வேற அனுபவம், वो दूसरा अनुभव அதுல है, கனி மட்டும் கொடு, लेकिन ये फल அப்ப पहले இந்த கனி दीजिए, எப்படி தரணும், ये फल कैसे देना है, ஆனாலும் தந்துக்கிட்டே और இருக்கணும், जीवन भर देते रहना தொடர்ந்து கொடுத்துட்டே है, और இருக்கணும், लगातार देते रहना எல்லா है, கனியும் தரணும், और सभी प्रकार के फल देना है, பழுது இல்லாம இருக்கணும், और बिना दाग का रहना है, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், परमेश्वर के पवित्र नाम की அப்ப இந்த महिमा, கனி तो ये फल பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்பணும், वो स्वर्ग राज से परमेश्वर भेजना है, அதான் இதை குறித்து பரிசுத்த யாக்கோபு எழுதுகிற போதோ, इसके बारे में पवित्र याकूब लिखते समय, யாக்கோபின் புத்தகம் याकूब के पुस्तक पर 3ஆம் அதிகாரத்துல 3 अध्याय पर 17வது வசனத்தை வாசிப்பீர்களானால், उसका 17 वचन पर, பரத்திலிருந்து வருகிற ஞானமே, जो स्वर्ग से आने वाले ज्ञान ஞானமோ है, ज्ञान जो है முதலாவது சுத்தமாயும், पहला शुद्ध, பின்பு சமாதானமோ, फिर शांति, சாந்தமோ, फिर नम्र, இணக்கமுள்ளதாயும், और இரக்கத்தாலும், दया के साथ, நற்கனிகளினாலும் और अच्छे फल के साथ, நிறைந்ததாய், वो भरा हुआ, பட்சபாதம் இல்லாததாய், बिना भेदभाव के, மாயமற்றதாய் இருக்கிறது, और बिना चालबाजी के समान है, ஹalleluya हालेलुया, ஹalleluya, हालेलुया, நற்கலிகளினாலும் वो अच्छे फल के साथ, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமே, वो स्वर्ग से आने वाली ज्ञान ही, ஹalleluya, हालेलुया, அது நல்ல கனிகளினால वो अच्छे फल के कारण சோதரம் அது இருக்கிறதா இருக்கிறது, वो रहने वाला होना चाहिए, யோசித்து பாருங்க, सोच कर देखिए நம்முடைய வாழ்க்கையில இந்த கனி இருக்கிறதா, हमारे जीवन में फल है இந்த क्या, வாழ்க்கை இருக்கிறதா, ये जीवन है क्या, சோத நீதிமான் धर्मी, கனி கொடுக்கிறவன், वो फल देने वाला, ஹalleluya, हालेलुया, இரண்டாவது और दूसरा जो அதே है நீதிமொழி புத்தகத்துல उसी नीति वचन की किताब पर 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 13வது வசனத்தை வாசிப்போமானா, उसका 13 वचन पढ़ते அங்கே समय சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर लिखा गया है, துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் और बुरा मनुष्य उसके होठ के कारण, துரோகமே கண்ணி, वो द्रोही उसका फंदा है, அது நீதிமானோ लेकिन परंतु धर्मी நெருக்கத்தில் நின்று
நீங்குவான். वो संकट से निकास पाता ஹல்லேலூயா. है. அப்ப हालेलुया. तो நீதிமான் धर्मी जो है கனி கொடுக்கிறவன். वो फल देने वाला. இரண்டாவது और दूसरा நீதிமானோ धर्मी जो है நெருக்கத்தில் நின்று वो संकट से நீங்குவான். वो बचता है. அப்ப நீதிமான் तो धर्मी जो है நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன். वो संकट से छुड़ाया जाता है. விடுவிக்கப்பட்டவன். वो छुड़ाया जाता है. விடுவிக்கிறவன். वो छुड़ाने वाला. அப்ப நெருக்கத்தில் எத்தனை நெருக்கம் வந்தாலும் तो कितने भी संकट क्यों ना आए அவனை கர்த்தர் விடுவிப்பார். परमेश्वर उसे उसमें से छुड़ाएगा. நீதிமான் விடுவிக்கப்படுகிறவன். और धर्मी जो छुड़ाने वाला है. நெருக்கங்கள் வருகிற பொழுது, संकट आते समय, பாடுகள் வருகிற பொழுது, बोझ आते समय, ஆபத்துகள் வருகிற போது, विपत्ति आते समय, துன்பங்கள் வருகிற और போது, दुख आते समय, எல்லா காலங்களிலும் सभी प्रकार के कालों இந்த में நீதிமான் ये जो धर्मी है விடுவிக்கப்படுவான். वो छुड़ाया जाता है. நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். वो संकट में से छुड़ाया जाता है. நீக்கப்படுவான். वो निकास पाता है. பாதுகாக்கப்படுவான். वो रक्षा पाता है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, நீதிமான் வாழ்க்கை धर्मी के जीवन சாதாரணமானதல்ல. एक साधारण प्रकार की नहीं है. விசேஷமான வாழ்க்கை. वो एक विशेष प्रकार के இன்னைக்கு அதை जीवन. அலட்சியம் பண்ற अनेक आज பேர், कई लोग उसे दुष्ट जानते हैं अनेक பேர் அதை அலட்சியம் और பண்ணுகிறார்கள். कई लोग उसे दुष्ट जानते ஆக हैं. நீதிமான் इसलिए धर्मी கனி கொடுக்கிறவன். वो फल देने वाला. और நீதிமான் धर्मी जो அவன் है விடுவிக்கப்படுகிறவன். वो छुड़ाया जाने वाला. வேதத்திலே பார்க்கலாம். शास्त्र में हम देखते समय ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், प्रभु परमेश्वर कहते हैं. சோதரம் சோதரம் 91ஆம் சங்கீதத்திலே 91वें भजन संगीत 3வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका तीसरा वचन पढ़ते அவன் समय உன்னை அவர் உன்னை वो तुझे வேடனுடைய கண்ணிக்கும் पहेलियों के जाल से பாலாக்கும் கொள்ள நோக்கி உன்னை தப்புவிப்பார். और महामारी से तुझे बचाएगा. அப்ப ஆண்டவராக தேவன் तो प्रभु परमेश्वर நீதிமானை நெருக்கத்தை விடுவிப்பாரு. और धर्मियों को संकट में से बचाएगा. அவர் எப்படி விடுவிக்கிறாரு? वो कैसे रह के बचाता கொள்ள है? நோய்களுக்கு, वो महामारी से பாலாக்கும் கண்ணிகளுக்கு और पहेलियों के जाल से கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவர். परमेश्वर आपको छुड़ाने वाला. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की உலகத்தில் महिमा. எத்தனை கொள்ள நோய் வந்தாலும், इस संसार में कितने எத்தனை महामारी आए तो भी, கண்ணிகள் வந்தாலும், कितने फंदे आए तो भी, எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், और कितने बुराई आए எத்தனை तो भी, பஞ்சங்கள் और வந்தாலும், कितने अकाल आए तो எத்தனை भी, சோதனைகள் வந்தாலும், और कितने परेशानी आए तो எத்தனை भी, நெருக்கங்கள் और வந்தாலும், कितने प्रकार की எத்தனை संकट आए तो துன்பங்கள் भी, வந்தாலும், कितने दुख आए तो भी, நீதிமானே धर्मियों को கர்த்தர் பாதுகாக்கிறவர். परमेश्वर रक्षा करता கண்ணிகளுக்கு है விலக்கி பாதுகாக்கிறவர். और फंदों से बचा பாலான कर रक्षा கொள்ள நோக்கி விலக்கி பாதுகாக்கிறவர். और महामारी के रोग से बचा कर அதான் रखता है. நெருக்கத்தில் நின்று அவனை விடுவிக்கிறவர். वही संकट से उसे बचाता है. நெருக்கத்தில் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறவர். संकट में से परमेश्वर उसे बचाता है. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, वही भजन संगीत वाला कहता है 16ஆம் சங்கீதத்திலே 116 भजन संगीत 8வது வசனத்தை வாசிப்பீர்கள்னா, उसका 8वां वचन पढ़ते சோதனை समय இந்த கண்ணை கண்ணீருக்கும், इस आंखों को आंसू से ஆத்துமாவை மரணத்துக்கும், और प्राण को मौत காலை मृत्यु से எல்லா இடருக்கும் தப்புவிக்கிறவர். और पाव को सारे ठोकर से बचाता ஆத்துமாவை है மரணத்துக்கும், और प्राण को சோதனை मृत्यु கண்ணை से கண்ணீருக்கும், आंखों को இந்த आंसू காலை से எல்லா இடருக்கும் தப்புவிக்கிறவர். और इस पाव को सारे ठोकर से बचा के रखता है. ஹல்லேலூயா. हालेलुया. உன்னை தப்புவிப்பாரு. वो बचाएगा. அது நீதிமானா இருந்தா यदि आप धर्मी बनकर रहोगे आत्मावे तो प्राण को மரணத்துக்கு விலக்கி, मृत्यु से இந்த बचाकर கண்ணீரை, इस இந்த आंसू கண்ணை को इस आंखों கண்ணீருக்கு விலக்கி, को आंसू से இந்த बचाकर காலை और इस पैरों எல்லா को இடருக்கு விலக்கி सारे ठोकर से உன்னை தேவன் बचाकर தப்புவிக்கிறவர். परमेश्वर आपको बचाने वाला प्रभु. நீதிமான் वो धर्मी நீதிமானை கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவர். और धर्मियों को संकट से परमेश्वर बचाता है நெருக்கத்தை நீங்களாக்குறவர். और संकट से उसे निकाश पाता है. ஏசாயா பக்தன் எழுதுகிற போது यशायाह भक्त लिखते समय 46ஆம் அதிகாரத்திலே, 46वां अध्याय ஏசாயாவின் புத்தகம் 46ஆம் அதிகாரத்திலே यशायाह के 46वां अध्याय 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால், उसका 4वां वचन पढ़ते समय ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், प्रभु परमेश्वर कहते हैं தாயின் கருவில் இருக்கும் முன்னே माँ के कोख में होने உன்னை से தாங்கி வந்தேன், मैं तुझे थाम ஏந்தி कर வந்தேன், मैं तुझे संभाल இனிமேலும் कर और भी உன்னை தாங்குவேன். मैं तुम्हें இப்போ ஒரு थामूंगा. முதிர் வயலா மாறினாய், நரை வயதுள்ளவனாய் अभी மாற்றப்பட்டாய். तू बुजुर्ग बन गया. இப்போ நான் தாங்குவேன், अभी भी तुझे थामूंगा. ஏந்துவேன், मैं तुझे उठाऊंगा. தப்புவிப்பேன். मैं तुझे बचाऊंगा. கர்த்தர் தாங்குறவர், परमेश्वर थामने वाला. கடைசி வரைக்கும் தாங்கி கொண்டு वो இருக்கிறவர். अंतिम तक हमें थामने वाला. நெருக்கத்தில் இருந்து, वो संकट में से பாடுகளில் இருந்து, और बोझ में से துன்பங்களில் இருந்து और दुखों में से கர்த்தர் परमेश्वर நம்மை பாதுகாக்கிறவர், वो हमें रक्षा நம்மை करने वाला. பாதுகாத்து वो நடத்துகிறவர். हमें रक्षा करके चलाने वाला. ஹல்லேலூயா. हालेलुया. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே पहला कोरिन्थियों की 10ஆம் किताब அதிகாரத்திலே 10वां अध्याय में 13வது
வசனத்தை வாசித்து பாருங்கள். उसका 13 वचन पढ़कर ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर வாழ்க்கையில சோதனை வந்தாலும் और जीवन में परेशानी आए तो भी, நெருக்கங்கள் வந்தாலும் जीवन में दबाव पर आए तो அதோடு भी, கூட उसके साथ தப்பித்துக் கொள்ளக்கூடிய वो बचने के சோதனை समान தேவன் போக்கை தருகிறவர். परमेश्वर उसके लिए मार्ग மனுஷனுக்கு बनाता நேரிடு சோதனையோ இல்லாமல் और मनुष्य के आने वाले परीक्षा வேற नहीं சோதனைகள் அல்ல और दूसरा कोई உங்களுக்கு நேரிடவில்லை. आपके लिए नहीं हुआ, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். क्योंकि परमेश्वर सच्चा உங்கள் है திராணிக்கு மேலாக தேவன் சோதிக்கப்படுவதில்லை. और तुम्हें तुम्हारे सामर से बाहर परीक्षा அதற்கு में नहीं தேவன் पड़ने இடம் देगा, கொடுப்பதில்லை. वरन परीक्षा के साथ निकास भी சோதனையை करेगा தாங்கத்தக்கதாக और परीक्षा में सहन करने அதோடு के लिए கூட उसके साथ அதற்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய उसमें से निकास पाने के சோதனை लिए போக்கையும் தேவன் தந்து இருக்கிறார். वो तुम्हें सहायता भी करता है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவராகிய தேவன் प्रभु அப்ப परमेश्वर நீதிமான் மேல எவ்வளவு கவனமா இருக்கார் பாருங்க. वो धर्मियों के ऊपर कितना वो உங்களுக்கு ஒரு ध्यान சோதனை लगाया। கிடையாதுயா. आपके लिए कोई परेशानी ஒரு नहीं है, சோதனை நேரடி கிடையாது. कोई परेशानी नहीं है। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। எத்தனை சோதனை வந்தாலும் और कितना परीक्षा है तो எத்தனை भी, வாதைகள் வந்தாலும் कितना विपत्ति आए तो எத்தனை भी, பிரச்சனை வந்தாலும் और कितने परेशानी आए அதோடு तो भी, தப்பித்துக் கொள்ளக்கூடிய उसके साथ बच சோதனை लेने ஒரு के लिए பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். एक निकास को परमेश्वर ஒரு रखा வழியை है, வச்சிருக்கிறார். एक मार्ग को रखा है, ஒரு ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். परमेश्वर एक मार्ग को रखा है। ஆகினால इसलिए ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर நீதிமான்களை धर्मियों को கர்த்தர் परमेश्वर விடுவிக்கிறவர், वो बचाता है, நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவர். वो संकट में से परमेश्वर बचाता है। பரிசுத்த பவுலை பார்க்கலாம். पवित्र पौलुस को देखेंगे, 2 தீமோத்தேயுவின் புத்தகத்துல दूसरा तीमुथियुस की 4ஆம் அதிகாரத்துல 4 अध्याय 17-18 வாசிக்கிற போது उसका 17-18 पढ़ते समय ஜனங்க मेरी प्रजा சிங்கத்தை போல सिंह के समान அவனை சோதனை சீர வந்தார்கள். उस पे घात करने சிங்கத்தை आए, போல सिंह के समान கடிக்க வந்தார்கள். उसे काटने के लिए आए, தேவன் பவுலை लेकिन प्रभु परमेश्वर சிங்கத்தின் पौल வாயிலிருந்து को उस सिंह के मुंह சோத से உலக எல்லா தீமையிலிருந்து और संसार की सारी தேவன் बुराई से விடுவித்து பாதுகாத்து வந்தார். परमेश्वर ने उसे बचाकर रक्षा இப்படி किया। வேதத்துல तो इस प्रकार அநேக शास्त्र में நீதிமான்களை कई प्रकार की धर्मियों அநேக को பரிசுத்தவான்களை और कई प्रकार के पवित्र लोगों को நெருக்கங்கள் வருகிற போது परमेश्वर जो संकट के समय நெருக்கங்கள் வருகிற आते, போது संकट आते समय தேவனை விடுவித்து பாதுகாத்து வந்தார். परमेश्वर उन्हें बचाकर அப்ப रक्षा किया। நீங்கள் நீதிமானா இருந்தா, तो यदि आप धर्मी बनकर நீங்கள் रहोगे நீதிமானா तो வாழ்ந்து இருந்தா, आप धर्मी बनकर जिएंगे तो நீங்கள் நீதிமானா ஜீவித்து இருந்தா, आज धर्मी बनकर जिएंगे तो உங்களையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். आपको भी परमेश्वर रक्षा करने के लिए ஒரு सामर्थ्य है। சமயம் தாவீதை பார்க்கலாம். एक समय हम दाऊद को देख सकते हैं। 1 சாமுவேல் புத்தகத்துல पहला सामुएल की किताब 17ஆம் அதிகாரத்துல उसके 17वां अध्याय 37வது வசனத்தை வாசிப்பீர்களானால், उसका 37वां वचन पढ़ते அவர் समय தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது और दाऊद जब भेड़ बकरी चलाते அந்த समय ஆடுகளை தாக்கும்படியாக उस भेड़ को घात கொடிய करने के लिए மிருகங்கள் வந்தது, बहुत कठोर जानवर சிங்கங்கள் आए, வந்தது, सिंह आए கரடிகள் வந்தது. और भालू भी वहां पर ஆனா आए। ஆண்டவராகிய தேவன் लेकिन प्रभु परमेश्वर நீதிமானை वो धर्मियों को நெருக்கத்திலிருந்து वो संकट में से நீக்குபவர். वो बचाता அப்படிப்பட்ட है। நெருக்கத்திலிருந்து तो उस प्रकार के அந்த दबाव से சிங்கங்கள் இருந்து वो सिंह के அந்த अंदर கரடியின் से கையிலிருந்து उस बालू के हाथों से தாவீதையும் दाऊद को தாவீது ஆட்டையும் और दाऊद के भेड़ों கர்த்தர் को நீங்களாக்கி விட்டார். परमेश्वर ने उसमें से சோதனை निकास दिया, நீங்களாக்கி விடுவித்தார். उसमें बचाकर रक्षा அதே किया। போல உங்கள் வாழ்க்கையில उसी तरह आपके जीवन நெருக்கங்கள் में வரலாம், संकट आ सकता है, சத்துருக்கள் வரலாம், शत्रु आ सकते மனுஷன் हैं, வரலாம், मनुष्य आ सकते हैं, வியாதிகள் வரலாம், बीमारियां आ सकते हैं, வறுமைகள் வரலாம், कंगालपन आ सकते हैं, வாதைகள் வரலாம், और विपत्ति आ सकते சோதனை हैं, தரித்திரம் வரலாம், दरिद्र आ सकता है, எல்லாம் வரலாம். सब कुछ आ ஆனா सकता है। நீதிமானா இருந்து பார், लेकिन आप धर्मी बनकर रहिए, நீதிமானா வாழ்வாயானா, धर्मी बनकर जिएंगे तो, நீதிமானா ஜீவிப்பாயானா, धर्मी बनकर जिएंगे तो எல்லாவற்றையும் விடுவிக்க தேவன் போதுமானவர். जिस सभी में से परमेश्वर छुड़ाने के लिए आपको ஆனா सामर्थ्य வேஷம் है। போட்டு வாழக்கூடாது, लेकिन हम ढोंग डालकर नहीं जीना है, வேஷம் போட்டு ஜீவிக்கூடாது. हम ढोंग डालकर नहीं जीना है, நீதிமான் வேஷத்தை தரிக்கூடாது, और धर्मी की ढोंग नहीं पहनना பக்தியின் है, வேஷத்தை தரிக்கூடாது, और भक्ति के अलावा ढोंग को नहीं கிறிஸ்துவ पहनना है, ஜீவித்தை வேஷமா தரிக்க கூடாது. और मसीह के जीवन को ढोंग समान नहीं जीना है। சோத்திரம் ஆகினால் தான் எலியா சொன்னான், इसलिए एलिया ने कहा அந்த சோத்திரம் தேவன் பிள்ளையா வாரு, जिएंगे तो परमेश्वर के लिए जिएंगे, சோத்திரம் வேஷம் போட்டு அலையாத, आप ढोंग डालकर मत பாகால் जियो। தெய்வமான பாகாலை பின்பற்று, यदि बाल देवता है तो उसे पीछे தேவன் कर, தெய்வமால் தேவனை பின்பற்று. यदि परमेश्वर परमेश्वर है ஏன் तो उसे வேஷம் पीछे போட்டு कर। அலையிற? क्यों आप ढोंग पहन ஏன் के வேஷம் पीछे போட்டு ஜீவிக்கிற? क्यों ढोंग डालकर जीते வேஷம் हो? போட்டு அலையாத, आप ढोंग डालकर मत நீதிமானை जियो, கர்த்தர் क्योंकि धर्मियों को இக்கட்டிலிருந்து परमेश्वर விடுவிக்கிறவர், वो संकट से बचाता இக்கட்டிலிருந்து है, விடுவிக்கிறவர். संकट में से निकास देता है। தாவீதையும் दाऊद को தாவீதின் மிருக ஜீவன்களையும் और दाऊद के भेड़ बकरियों தாவீதின் को ஆடுகளையும் और दाऊद के भेड़ों கர்த்தர் को நெருக்கத்தை விடுவித்தார். परमेश्वर ने संकट அதே से போல உங்கள் बचाया। வாழ்க்கையிலே उसी तरह आपके எத்தனை जीवन நெருக்கங்கள் में வரட்டும், कितने संकट இந்த आने 9வது दीजिए, மாதத்திலே इस 9वें எத்தனை महीने के பாடுகள் வரட்டும், कितने बोझ आने எத்தனை दीजिए, துன்பங்கள் வரட்டும், कितने दुख आने எத்தனை दीजिए, வாதைகள் வரட்டும், कितने विपत्ति आने எல்லாவற்றிலிருந்து दीजिए, सारे चीजों से ஆண்டவராகிய தேவன் प्रभु உங்களை परमेश्वर விடுவிக்க வல்லவராக आपको இருக்கிறார். छुड़ाने के लिए वो सामर्थ्य है। हालेलुया। சோதி விசுவாசம் நல்ல கரன் சோத்திரம் பண்ணுவோம். विश्वास करने सब हाथ उठाकर स्तुति करेंगे। சோதரம் 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 அல்லாண்டவர் சோதரம் 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 கரங்களை வைத்து எல்லாம் கர்த்தர் சோதரம் हाथ को उठा के सब स्तुति பண்ணுவோம். करेंगे। இருக்கிற தேவ பிள்ளைகள் रहने वाले सभी ஆண்டவராகிய विश्वासियों, தேவன் 9ஆம் மாதத்திலே हमारा प्रभु சோதரம் परमेश्वर 9वें
மட்டுமாய் காத்த தேவன் अभी तक रक्षा ஆனா किया இந்த प्रभु விசேஷமாய் और இந்த विशेषता 9ஆம் से மாதத்துல इस 9वें எத்தனை महीने நெருக்க में வந்தாலும் कितने संकट எத்தனை आए, பாடு வந்தாலும் कितने बोझ आए எத்தனை तुम्हें, கொடிய மிருகம் வந்தாலும் कितने कठोर जानवर உங்களை आए விடுவித்து தேவன் பாதுகாக்க போகிறார் आपको छुड़ाकर रक्षा करेगा அதற்கு प्रभु எல்லா கரங்களும் சோதரம் इसलिए सब हाथों को उठाकर उसको நல்ல स्तुति ஆண்டவர் करेंगे சோதரம் நல்ல ஆண்டவர் சோதரம் நல்ல ஆண்டவர் சோதரம் நல்ல ஆண்டவர் சோதரம் 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 தகப்பனே மதுரிக்கிறோம் ஏசப்பா 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 சோதரம் 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 ஹalleluya 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 சோதரம் இயேசுயா சச்சகரையா उसके हमेड़े है हरी चराइयों में हमें चलाता है ऐसिया चचगरैया उसके हमेड़े है हरी चराइयों में हमें चलाता है हालेलुया Alleluia, amen. Alleluia, amen. Alleluia, amen. Alleluia. ஆகினால நீதிமானை கர்த்தர் धर्मियों को परमेश्वर நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவர் वो संकट में से उसे निकाल देता है நீதிமான் விடுவிக்கப்படுகிறவர் और धर्मी जो है संकट से बचाया जाता है தானியேலை பார்க்கலாம் தானியேல் புத்தகத்துல दानियेल की किताब पर எபிரேயர் வாலிபர்களை பார்க்கலாம் हेब्रोनी की जवानी को देख सकते हैं அக்கினியிலிருந்து கர்த்தர் விடுவித்தார் वो आग में से परमेश्वर ने उसे छुड़ाया தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல दानियेल की किताब 3वां अध्याय 26வது வசனத்தை வாசிப்பீர்களானா उसका 26वां वचन पढ़ते समय ஆண்டவராகிய தேவன் तो प्रभु परमेश्वर அவர்கள் வாழ்க்கையில उनके जीवन में நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார் उनके संकट में से परमेश्वर उसे அக்கினி बचाया ஒரு நெருக்கம் आग एक संकट है அக்கினி நெருக்கம் आग एक संकट है அப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து उस प्रकार के संकट में से கர்த்தர் அவனை விடுவித்தார் परमेश्वर ने उसे छुड़ाया வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கம் आपके जीवन में किस प्रकार का संकट है அக்கினியா आग है क्या அனாந்தரமா या रेगिस्तान है क्या எது வாழ்க்கை நெருக்கம் कौन से जीवन में आपके எது संकट நெருக்கிட்டு है இருக்கு कौन सा आपके जीवन में संकट அதிலிருந்து पहुंचा கர்த்தர் விடுவிக்க வல்லவர் उसमें से परमेश्वर आपको छुड़ाने के लिए सामर्थ्य है மாதத்துல इस 9वें महीने में மாதத்துல इस 9वें महीने के நெருக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார் आपके संकट को परमेश्वर बदलने वाला நெருக்கத்தெல்லாம் விலக்க போகிறார் है आपके संकट को परमेश्वर दूर करने वाला है கஷ்டம் ஒரு நெருக்கமா இருக்குதா कष्ट आपके लिए संकट है क्या வியாதி ஒரு நெருக்கமா और இருக்குதா बीमारी एक संकट है क्या பிரச்சனை நெருக்கமா और இருக்குதா परेशानी एक संकट है क्या எல்லாவற்றையும் மாற்ற போகிறார் सभी को परमेश्वर बदलने वाला है எல்லாவற்றையும் மாற்ற போகிறார் सभी को परमेश्वर बदलने वाला है योना மீனில நெருக்கப்பட்டாயா वो मछली के अंदर दबाया गया யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல योना की किताब पहला अध्याय 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க उसका 17 वचन पढ़ के நெருக்கப்பட்டான் वो मछली के अंदर மீனில நெருக்கப்பட்டான் वो मछली के द्वारा संकट விடுவித்தார் ஆண்டவர் इसके कारण परमेश्वर ने उसे वहां से छुड़ा उसमें से छुड़ाया உங்களுக்கு வாழ்க்கை நெருக்கலாம் आपके जीवन में दबाएंगे நெருக்கலாம் எது நெருக்க வரட்டும் वो कुछ भी आपके जीवन में दबाए நெருக்கம் वो दबाव पर நெருக்கப்படுகிறீங்களா आप संकट पाते हो क्या ஒடுக்கப்படுகிறீர்களா क्या संकट पाते हो உங்களை விடுவிக்க வல்லவர் परमेश्वर आपको छुड़ाने के लिए விடுவித்தார் योना को छुड़ाया எபிரேயர் வாலிபர் விடுவித்தார் और हेब्रोनी के जवान को தாவீதை छुड़ाया விடுவித்தார் दाऊद को छुड़ाया சீஷர்களை விடுவித்தார் और चेलों को भी छुड़ाया और அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் प्रेरितों की किताब पर 5ஆம் அதிகாரம் उसके 5वां अध्याय 19 வாசித்து பார் उसका 18-19 पढ़ के சீஷர் சிறைச்சாலையில் போட்டு அடைத்தார்கள் और चेलों को बंदियों में डाल के दबाया விடுவித்தார் उसमें से परमेश्वर ने छुड़ाया பேதுரை பாருங்கள் और पतरस को देखिए அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே और प्रेरितों के 12वां अध्याय 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள் उसका 7वां वचन पढ़ के देखिए परमेश्वर அந்த நெருக்கத்திலிருந்து उस संकट से அந்த மரணத்தின் நெருக்கத்திலிருந்து उस मौत के बंधन से கர்த்தர் விடுவித்தார் परमेश्वर ने उसे छुड़ाया அதேபோல பவுலும் சீலாவும் उसी तरह पौलुस और सीलास அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே प्रेरितों के 16वां अध्याय 25வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது उसका 25वां वचन पढ़ते समय துளுமத்தில் போட்டு ஒடுக்கினார்கள் उसको लोहे के இப்படி जंजीर के பல நெருக்கங்கள் வரலாம் इस प्रकार के कई प्रकार के உங்கள் संकट வாழ்க்கையில आपके जीवन में பல நெருக்க வரலாம் ये कई प्रकार के संकट आ सकते எத்தனை हैं நெருக்க வரட்டும் कितने संकट आने கவலைப்படாத आप चिंता मत இந்த उठाइए ஆண்டிலே इस दिनों में இந்த 9ஆம் மாதத்திலே इस 9वें महीने உங்களுக்கு ஒரு में விடுதலை வைத்திருக்கிறார் आपके लिए छुटकारा रखा கவலை है மாறட்டும் आपकी चिंता உன் बदलने கண்ணீர் दीजिए மாறட்டும் आपके आंसू உன் बदलने துக்கம் दीजिए மாறட்டும் आपके दुख உன் बदलने வேதனை दीजिए மாறட்டும் आपकी वेदना கர்த்தர் बदलने இந்த दीजिए நாளிலே परमेश्वर इस உனக்கு दिन ஒரு में விடுதலை வைத்திருக்கிறார் आपके लिए छुटकारा रखा है
ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்கிறது आपके आंसू के लिए अंत है உன் மனவேதனைக்கு ஒரு முடிவு இருக்கிறது आपके मन के दुखों के लिए உன் अंत பாரங்களுக்கு ஒரு முடிவு है இருக்கிறது आपके बोझ के लिए अंत है ஹalleluya हालेलुया எல்லாவற்றையும் ஒரு முடிவாக கர்த்தர் வைத்திருக்கிறார் सभी कार्यों के लिए परमेश्वर का अंत ஒன்பதாவது रखा மாதம் है इस 9वां महीना முதலாம் தேதியிலே इस पहले இந்த दिनों ராக்காலத்திலே में इस रात के இந்த समय ராக்காலத்திலே पर इस रात के உங்களுக்கு समय ஒரு पर முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார் आपके लिए एक अंत को रखा है அந்த முடிவு वो अंत எல்லாம் நன்மையா தான் இருக்கும் सभी चीज भलाई से தீமையா होगा இருக்காது वो बुराई के दौर पर नहीं நஷ்டமா होगा இருக்காது नष्ट के दौर पर नहीं இழப்பா होगा இருக்காது और खोएपन के दौर அது नहीं உன்னை होगा மேன்மைப்படுத்தும் वो आपको उन्नति देगा ஆக நீதிமானா இருந்தா போதும் इसलिए आप धर्मी बनकर रहेंगे तो काफी யார் है எப்படி வாழ வேண்டாம் और किसी நீ प्रकार பெரிய नहीं ஆளா जीना இருக்குன்னு ஆசைப்படாத आप बड़ा मनुष्य बनना के लिए நான் பெரிய ஆளா இருக்கணும் मैं बड़ा मनुष्य बनना நான் है இப்படி இருக்கணும் मैं ऐसा रहना है அவன போல இவன போல இருக்கணும் उसके समान इसके समान रहना है மாடல் பண்ணாதே ऐसा मॉडल मत कीजिए நீதிமானா இரு आप धर्मी बनकर நீ रहिए நீதிமானா வாழு आप धर्मी बनकर நீ जिए நீதிமானா ஜீவியா आप धर्मी के जीवन जियो நீதிமானா வாழ்ந்தா போதும் धर्मी के समान जिएंगे तो சோத काफी கொடிய है மிருகங்கள் कठोर जानवर சோத அக்கினிகள் और आग வனாந்தரங்கள் और रेगिस्तान மீன்கள் और मच्छियां சிறைச்சாலைகள் और बंदीगृह பல நெருக்க வரட்டும் कई प्रकार के संकट கண்ணீர்கள் कासू வியாதிகள் बीमारियां வறுமைகள் और अकालपन போராட்டங்கள் और लड़ाइयां எல்லாம் வரட்டும் सभी आने दीजिए எல்லாவற்றிலிருந்து इस सभी चीजों में ஆண்டவராகிய से தேவன் प्रभु परमेश्वर நீதிமானை நெருக்கத்தை விடுவிக்கிறவர் और धर्मियों को संकट से परमेश्वर छुड़ाता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर के पवित्र नाम की महिमा கவலை இன்னைக்கு இறக்கி வச்சிரு इसलिए चिंता को उतार कर रख दीजिए நீதிமானா வாழ ஒப்புக்கொடு धर्मी के समान जीने के लिए अर्पण நிச்சயமா कीजिए निश्चितता உங்கள் से வாழ்க்கையிலே आपके जीवन में எப்பேற்பட்ட நெருக்கமா वो இருந்தாலும் किस प्रकार के என் संकट क्यों ना हो, ஆண்டவராகிய தேவன் मेरा प्रभु நான் परमेश्वर ஆராதிக்கிறவர் हम आराधना करने நான் वाले हम விசுவாசிக்கிறவர் विश्वास करने நான் वाले சோத்து அவருக்கென்று செய்கிற சோத்திர இந்த ஊழியத்தின் நிமித்தமா हम उसके लिए உங்கள் करने वाले सेवक के வாழ்க்கையிலே द्वारा आपके जीवन நிச்சயமாய் में ஆண்டவர் निश्चितता से விடுவிக்க परमेश्वर வல்லவராய் वो छुड़ाने के लिए सामर्थ्य எல்லா है கரந்து சோத்திரம் பண்ணலாமா सब हाथ उठाकर स्तुति ஆண்டவரே करेंगे हे प्रभु என் வாழ்க்கை எல்லா நெருக்கத்தை மாற்றி मेरे जीवन के सारे संकट को ஆண்டவரே बदल कर விடுவியும் ஆண்டவரே हमें छुड़ाइए என்னை प्रभु முழு ஒப்பு கொடுக்கிறேன் என்று मैं अपने சொல்லி आप को अर्पण कर எல்லா रहा हूं கரங்களை கொஞ்ச நேரம் உயர்த்தி सभी हाथों को ஓ उठाकर பிரைஷாலா மீனா स्तुति हो, நாமா स्तुति हो, தூரா स्तुति ராபா हो। ஓ பௌரி காம ஷாக்கா நீ காமா மீனா நாமா தூரா ராபா தூனா காமா எல்லா தடைகள் மாறட்டும் எல்லா கட்டு உடைக்கப்படட்டும் ஓ பிரைஷாலா மீனா நாமா தூரா ராபா உன் நெருக்க மாறும் உன் நெருக்க மாறும் அன்பு சகோதரனே உன் நெருக்கங்கள் மாறும் ஓ பிரைஷாலா மீனா நாமா தூரா ராபா வியாதி நெருக்கப்பட்ட சகோதரனே உன் நெருக்க மாறும் ஓ பிரைஷாலா மீனா நாமா சாபத்தால கட்டப்பட்ட சகோதரனே உன் நெருக்கங்கள் மாறும் ஓ பிரைஷாலா மீனா நாமா தூரா ராபா தீனா காமா ஓ ஷாக்கா நீ காமா தீரா ராபா தூனா நாமா ஓ பௌரி காமா ஷாக்கா நீ காமா தீரா ராபா தூனா நாமா நல்லாண்டவர் 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 சோதரம் 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 ஹalleluya ஹalleluya சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर के पवित्र नाम की महिमा हो நீதிமான் तो धर्मी जो है ஆசீர்வதிக்கப்படுவான் वो आशीर्वाद पाएगा அவன் நீதிமான் वो धर्मी அவன் கனி கொடுப்பான் वो फल देगा நீதிமான் और धर्मी நெருக்கத்தை वो விடுவிக்கப்படுவான் संकट में से बचाया जाएगा நீதிமான ஆசீர்வாதம் वो धर्मी के आशीर्वाद கனி கொடுக்கிறவன் वो फल देने वाला நீதிமான ஆசீர்வாதம் और धर्मी के அவன் आशीर्वाद விடுவிக்கிறவன் वो छुड़ाया जाएगा और மூன்றாவதாக तीसरा जो है அதே நீதிமன்ற புஸ்தகத்துல उसी नीति वचन की किताब पर சோத்திரம் 12ஆம் அதிகாரத்துல 12वां अध्याय के வாசிக்கிற பொழுது हम पढ़ते समय 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 21வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसका 21वां वचन पढ़ते அங்கே समय சொல்லப்பட்டு இருக்கிறது वहां पर लिखा गया है நீதிமானுக்கு और धर्मी को ஒரு கேடும் வராது और कोई हानि नहीं होगा துன்மார்க்கரோ और दुष्ट लोग தீமையினால் और सारी बुराई से நிறையப்படுவார்கள் वो डूबे जाते हैं ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर के पवित्र नाम की महिमा हो மூன்றாவதாக और तीसरा जो है நீதிமானின் ஆசீர்வாதம் और धर्मी के आशीर्वाद கனிவுள்ள வாழ்க்கை वो एक फलदायक जीवन விடுவிக்கிற வாழ்க்கை और छुड़ाने वाला जीवन மூன்றாவது और तीसरा ஒரு கேடும் வராது और कोई हानि नहीं होगा ஹalleluya हालेलुया கேடு என்று சொன்னா हानि कहेंगे तो ஒரு தீமை வராது और कोई बुराइयां नहीं आएगी கர்த்தர் அவனை பாதுகாப்பார் परमेश्वर उसे रक्षा करेंगे ஹalleluya हालेलुया ஹalleluya நீதிமானை கர்த்தர் கேடு வராதபடி பாதுகாக்கிறார் और धर्मियों को किसी हानि के बिना परमेश्वर से बचाने के रक्षा करते हैं हालेलुया हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஒரு கேடு வராதியா कोई प्रकार की हानि नहीं आएगा ஒரு கேடு வராது कोई प्रकार की हानि और नहीं इलप हो पहुंचेगी रहा है। कोई हार पर नहीं होगा டாக்டர் சொல்றான் डॉक्टर कहते हैं ஆளதான் உன்னோட வாழ்க்கை எண்ணிக்கை आपका जीवन उतना ही गिन ஆனா लो ஆண்டவர் சொல்றாரு लेकिन ஒரு परमेश्वर கேடு कहता है, வராது कोई हानि नहीं आएगा ஒரு நாசம் வராது और कोई नाश நீ नहीं होगा பாதுகாப்பா இருப்ப आप रक्षा के साथ நீ रहोगे சுகமா இருப்ப आप सुख के साथ रहोगे ஹalleluya हालेलुया
சற்று சிந்தித்து பாருங்க, तो जरा सोच कर देखिए, யோசித்து பாருங்க. विचार करके देखिए। உன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு நினைக்காத. आपका जीवन खत्म हो गया करके அப்ப सोचो मत। வாழ்க்கை இனிதான் ஆரம்பிக்குது. आपका जीवन आज से உன் शुरुआत होने குடும்பம் वाला है। அவ்வளவுதான் போயிட்டு நினைக்காத. आपका परिवार उतना ही खत्म इनमें हो तो गया कुटुंब करके सोचो तुलुक मत। पोगुदु। आज से आपका परिवार हष्ट पुष्ट होने உன் वाला है। குடும்பம் இப்ப இனிமேல் தான் துளுக்க போகுது. आज से आपके परिवार हरी भरी होने वाला है। ஹalleluya. हालेलुया। உன் குடும்பம் துளுக்க போகுதியா? आपका परिवार हरी भरी होने உன் वाला குடும்பம் है। இப்பதான் தலைக்க போகுது. आपके परिवार में अभी ही உன் जो குடும்பம் தான் இப்பதான் மேன்மை அடைய போகுது. आपके परिवार अभी ही उन्नति पाने वाली है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की அப்ப महिमा हो। ஆண்டவர் என்ன செய்கிறாரா? तो परमेश्वर क्या कहते हैं? சங்கீதத்துல பார்ப்போம்னா भजन संगीता में कहते समय 91 சங்கீதத்துல 91 भजन संगीता 10வது वचனத்தை வாசிக்கும் போதோ उसका 10वां वचन पढ़ते समय பொல்லாப்பு உனக்கு इसलिए कोई विपत्ति நேரிடாது, तुझ पर ना पड़ेगी வாதவும் கூட தனக்காதே. और तेरे निकट कोई दुख नहीं அப்ப आएगा நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. और धर्मी को कोई हानि नहीं पहुंचेगा நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. और धर्मी के लिए कोई हानि नहीं पहुंचेगा। ஹalleluya. हालेलुया। பொல்லாப்பு और विपत्तियां பொல்லாப்பு உனக்கு வராது, और विपत्तियां नहीं आएगा வாதவும் கூட தனக்காது. और दुख कोई तेरे डेरे के निकट नहीं யோசித்து आएगा। பாருங்க, और सोच कर देखिए, யோசித்து பாருங்க. सोच कर देखिए, ஒரு வாதம் வராது, कोई विपत्तियां नहीं ஒரு आएगी பொல்லாப்பு வராது. और कोई बुराई नहीं आएगा। உலகத்துல வந்தாலும் इस संसार में आए तो भी உனக்கு வராது, आपके लिए नहीं होगा। உலகத்துல நடந்தாலும் इस संसार में होगा உனக்கு तो भी நடாது. आपके लिए नहीं होगा। பக்கத்துல வீடு இருக்கும், आसपास के लोगों को உனக்கு होगा வராது. लेकिन आपको नहीं होगा। எதிர் வீட்டுல இருக்கும், सामने वाले को உனக்கு होगा வராது. लेकिन आपको नहीं होगा। ஏன்னா நீ நீதிமான். क्योंकि आप धर्मी हो। நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, क्योंकि धर्मी को कोई हानि नहीं ஒரு होगा, கேடும் வராது. कोई हानि नहीं होगा। ஹalleluya. हालेलुया। உன் பக்கத்துல 1000 16 பேர் விழுந்தாலும் और तेरे पास 1000 10,000 गिरे அது तो भी ஒண்ணு அணுகாதியா, वो तेरे लिए कोई हानि नहीं पहुंचे ஒண்ணு தொடாது. और तुझे नहीं छुएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பக்கத்துல வந்துட்டு கொரோனா, आज कोरोना आ गया बाजू में, பக்கத்து வீட்டுல வந்துட்டு बाजू के घर में आ गया, பக்கத்து வீட்டுல வந்துட்டு बाजू के घर में आ ஆனா गया உனக்கு வராது. लेकिन आपको नहीं எதிர் आएगा। வீட்டுக்கு வராது, எதிர் வீட்டுக்கு வரும், आपके ஆனா सामने घर உனக்கு पर வராது. आएगा लेकिन आपको नहीं आएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா வேதம் சொல்கிறது क्योंकि शास्त्र कहता பொல்லாப்பு है और बुराइयां உன்னை என்ன செய்யாது, तुझे कुछ भी ஹalleluya, हालेलुया நேரிடாது. वो आपके और नहीं आएगा வாத और உன் बुराइयां கூடாரத்தை आपके डेरे அணுகாது. में वो निकट नहीं आएगा, தொடாதியா, आपको छुएगा नहीं, அணுகாது. वो निकट नहीं आएगा, சோதம் தொடவே தொடாது, आपको छुएगा ही வீட்டை नहीं, தொடாதியா. आपको घर को नहीं छुएगा। நீதிமானா இருந்து பாரு, आप धर्मी बनकर रहिए, நீதிமானா இருந்து பாரு. आप धर्मी बनकर रहिए, ரெட்டை வேஷம் போடாத, आप डबल ढोंग मत சோதம் डालिए, ரெட்டை வேஷம் போடாத. डबल ढोंग मत डालिए, நீதிமானா மட்டும் இரு, आप धर्मी बनकर रहिए, நீதிமானா இரு. आप धर्मी बनकर சோதம் रहिए, நீதிமான வாழ்க்கை வாழு. आप धर्मी के जीवन சோதம் ரெட்டை जिए, வேஷம் போட்டு அலையாத, आप डबल ढोंग मत डालिए சோதம் ரெட்டை வேஷம் போட்டு ஜீவிக்காத. और डबल ढोंग डालकर जियो मत, வேஷம் போட்டு அலையதை விட்டுட்டு इसीलिए ढोंग डालना சோதம் छोड़कर நீதிமானா வாழ்ந்து பாரு, आप धर्मी बनकर जी कर देखो, நீதிமான ஜீவித்து பாரு. आप धर्मी बनकर जी कर சோதம் देखो, உன் குடும்பத்தை உன்னையும் आपके परिवार और உன் आपको பிள்ளைகளையும் आपके बच्चों को எதுவும் தொடாதியா, आप कुछ भी नहीं छुएगा அது தொடாது, और विपत्तियां नहीं பொல்லாப்பு छुएगा, தொடாது, बुराइयां नहीं வியாதிகள் छुएगा தொடாது, और बीमारियां नहीं வறுமை छुएगा தொடாது. और कंगाल पर नहीं छुएगा। ஆண்டவராகி தேவன் प्रभु உங்கள் परमेश्वर எப்போதும் நோக்கமாயிருப்பா. वो आपके ऊपर हमेशा दृष्टि लगाए रहेगा। ஹalleluya. हालेलुया। அதான் 121 சங்கீதத்துல वही भजन संगीता 3வது 121 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது उसका 3रा वचन पढ़ते கர்த்தர் समय சொன்னா, परमेश्वर ने உன் कहा காலை तेरे पैरों को தள்ளாட விட மாட்டார், कभी वो लड़ खड़ा नहीं देगा, உன் காலை தள்ளாட விட तेरे மாட்டார், पाँव को कभी वो टलने உன்னை नहीं देगा காக்கிறவர் உறங்கா. और तेरा रक्षा कभी नहीं उगेगा வெயிலாய்களும் நிலவாயில் உன்னை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. और धूप हो या छाव तुझे कोई नुकसान नहीं पहुंचेगा। அப்ப உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார், तो आपको रक्षा करने वाला वो உன் कभी காலை उगेगा தள்ளாட नहीं விட और மாட்டார். तेरे पैरों को कभी वो टलने அப்ப नहीं देगा। ஆண்டவராகிய உன்னை காக்கிறவர் तो प्रभु परमेश्वर आपको रक्षा கேடு करने वाला வராம காப்பாரு, और कोई हानि ना आते हुए आपको நாசம் रक्षा வராம करेगा और காப்பாரு, कोई बुराई ना आते हुए आपको சேதம் रक्षा करेगा வராம और காப்பாரு. कोई नुकसान ना आते हुए आपको இதை रक्षा குறித்து करेगा। இன்னும் சாலமோன் ஞானி எழுதுகிற போதும் इसके बारे में सुलेमान ज्ञानी लिखते समय நீதிமொழி புஸ்தகத்துல नीति वचन की किताब 1ஆம் அதிகாரத்துல 1वां अध्याय 33வது வசனத்தை வாசிப்பிறனால் उसका 33वां वचन पढ़ते समय நீதிமான் எப்படி இருப்பானா, वो धर्मी किस प्रकार அவர் होगा, தள்ளாட விட மாட்டார். उसे कभी वो टलने नहीं देगा। சோதரன் சொல்லுகிறான், वो कहता है அவன் விக்கனமின்றி परंतु वो किसी விக்கனமின்றி வாசம் பண்ணி वो बेग ढके सूख रहेगा ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். और बुराई से बचकर शांत रहकर निडर रहेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की அவன் महिमा விக்கனமின்றி கவலை இல்லாம और बिना चिंता बेग டென்ஷன் के இல்லாம और बिना टेंशन பாரம் के இல்லாம और बिना बोझ திகில் के இல்லாம बिना डर के ஆபத்து கண்டு और बुराइयों को देखकर பயப்படாம இருப்பாயா. वो बिना डरे निडर रहेगा। இன்னைக்கு டென்ஷன் हाँ
इस प्रकार அந்த टेंशन மனுஷனுக்கு கலக்கம் मनुष्य की चिंता எல்லாமே है, இருக்கு. सभी कुछ है, ஆனா लेकिन நீதிமானா இருக்கிற பிள்ளைகளுக்கு धर्मी के समान रहने लोगों को परमेश्वर கேடு வராம காக்கறாராம். वो बिना हानि से उसे அதனால बचाता விக்கனம் இல்லாம இருக்கிறான். है, इसीलिए बिना डर के साथ எந்த கவலையும் கிடையாது, किस प्रकार की चिंता टेंशन नहीं, கிடையாது, कुछ प्रकार की எந்த टेंशन பாரமும் नहीं கிடையாது, और किस प्रकार की So, बोझ नहीं ஒரு है கவலை ஒரு ஆபத்தை கண்டு எந்த பயப்படாம இருக்கிறான். और किसी विपत्ति को देखकर वो नहीं डरता है, விக்கனம் இல்லாம, क्योंकि बिना डर के கவலை साथ, இல்லாம, बिना बोझ के साथ, பாரம் இல்லாம, बिना परिश्रम के साथ, அழுகை இல்லாம, बिना रोने के साथ அவன் சொந்த சமாதானத்தோடு இருக்கிறான். वो शांति के साथ रहता है ஆபத்தை கண்டு பயப்படல, और विपत्ति को देखकर नहीं ஆபத்தை डरता கண்டு பயப்படாம, है और विपत्ति को देखकर ना डरते சமாதானமாய் வாழ்ந்து हुए वो கொண்டிருக்கிறான். शांति के साथ जीता அதே है। நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே वही नीति वचन के 3रा अध्याय 23வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 23वां वचन पढ़ते समय ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, जब परमेश्वर कहते हैं ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर அவன் பயமின்றி वो बिना डर के அவன் साथ வழிகளிலே நடப்பான், और वो अपने அவன் கால் இடராது, उसका पांव कभी ठेस न लगेगा। ஹalleluya हालेलुया பயம் இல்லாம நடப்பான், वो बिना भय के साथ அவன் चलेगा கால் இடரவே இடராது. और उसका पांव में ठेस அப்ப लगेगा நாளை नहीं। சிந்தித்து பாருங்க, तो इस दिनों में सोच कर வாழ்க்கையை देखें, யோசித்து பாருங்க, जीवन में सोच कर देखें ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर தேவனுடைய பிள்ளைகளை परमेश्वर के लोगों को எவ்விதமாய் காத்து वो நடத்துகிறார். किस प्रकार रक्षा करके चलाता சோதரம் है அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. वही कहा गया है। ஏசாயா பக்தன் எழுதுகிறாரு, ஏசாயா भक्त लिखते समय சோதரம் 32ஆம் அதிகாரத்துல 32वां अध्याय के 18வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 18वां वचन पढ़ते समय சமாதான मेरे लोग शांति தாபரங்கள் நிலையான வாசத்தலங்களிலும் और स्थानों में निश्चित அமைதியாய் रहेंगे தங்கும் இடங்களில் குடியிருக்கும். और विश्राम के स्थानों में वो सुख से रहेंगे என் ஜனம் சமாதானமா இருக்கும், और मेरी प्रजा शांति के साथ रहेंगे சமாதான இடத்துல வாசம் பண்ணும், और शांति की भरा हुआ स्थान அமைதியா में குடியிருப்பாயா, वो निश्चिंत வாழ்க்கையில கலக்கத்தோடு இருக்க மாட்டான், वो चिंता नहीं பட்னியோடு இருக்க और மாட்டான், भूख के साथ नहीं रहेगा பசியோடு இருக்க மாட்டான், भूख के साथ नहीं रहेगा கண்ணீரோடு இருக்க மாட்டான், आंसू के साथ नहीं கவலையோடு रहेगा இருக்க மாட்டான், चिंता के साथ नहीं வியாதியோடு रहेगा இருக்க और மாட்டான், बीमारी के साथ नहीं வறுமையோடு रहेगा இருக்க மாட்டான், और சண்டையோடு இருக்க மாட்டான், लड़ाई के साथ नहीं அவன் रहेगा சமாதானமா இருப்பான், वो शांति के साथ रहेगा அமைதியாய் இருப்பான். वो शांति के साथ रहेगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அதே எரேமியாவிற்கு 23ஆம் அதிகாரம் 6ல் வாசிக்கும் போதோ यिर्मयाह के 23 में 6 पढ़ते அவருடைய समय ஜன சுகமாய் இருப்பான், और उसकी प्रजा वो सुख के साथ சுகமா रहेगा தங்கி இருப்பான், वो सुख के साथ निवास சமாதானமா करेगा தங்கி இருப்பான். और शांति के साथ निवास करेगा இந்த इसलिए நாட்களிலே इस दिनों में நீதிமான் धर्मी जो है வாழ்க்கை ஜீவித்திலே जीवन में जिंदगी கேடு में வராம இருப்பான், वो बिना हानि के साथ रहेगा பாதுகாப்பா இருப்பான். और रक्षा के साथ रहेगा। அப்ப நீதிமான் तो धर्मी जो கனி है கொடுக்கிறவன், वो फल देने वाला நீதிமான் और धर्मी जो है விடுவிக்கப்படுகிறவன், वो छुड़ाने वाला நீதிமான் और धर्मी பாதுகாக்கப்படுகிறவன். वो रक्षा पाने वाला। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நான்காவது பார்க்கும்போது और चौथा हम देखते அதே समय நீதிமொழி புஸ்தகத்துல वही नीति वचन की किताब 12ஆம் அதிகாரத்துல 12वां अध्याय के 26வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் 26वां वचन पढ़ते समय நீதிமான் धर्मी தன் அயலானை பார்க்கிலும் अपने पड़ोसी को மேன்மையுள்ளவன். वो उन्नति भरा होगा। ஹalleluya हालेलुया அப்ப நீதிமான் तो धर्मी जो है மேன்மையுள்ளவன். वो एक उन्नति भरा அப்ப हुआ। நீதிமான் धर्मी जो है கனி கொடுக்கிறவன், वो फलदायक वाला நீதிமான் और धर्मी जो है விடுவிக்கப்படுகிறவன், वो छुड़ाया जाने वाला நீதிமான் और धर्मी பாதுகாக்கப்படுகிறவன், वो रक्षा किया जाने वाला நீதிமான் और धर्मी जो है மேன்மையுள்ளவன். वो उन्नति वाला। ஹalleluya हालेलुया நீதிமான் எப்போதும் மேன்மையுள்ளவன். और धर्मी निरंतर उन्नति पाता அதான் रहेगा। சோதர சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதம் 15ல் வாசிப்பீர்களானா, वही भजन संगीता 34 में 15 நீதிமான் पढ़ते समय எப்போதும் கண்ணோக்கமா இருக்கிறது. और धर्मी के ऊपर परमेश्वर की दृष्टि लगी है। ஹalleluya हालेलुया அவன் கூப்பிடுகிற போது, वो पुकारते समय அவன் சோதர கண்ணீர் சிந்துகிற போது, और वो आंसू बहाते ஆண்டவர் समय எப்போதும் அவனுக்கு கவனமா இருந்து परमेश्वर निरंतर அவனை उसकी பார்த்து ओर விசாரிச்சுட்டே देख இருக்கிறார். और उसकी हमेशा அதான் सुनती रहते நீதிமான் மேன்மையுள்ளவன், हैं। इसलिए धर्मी वो தன் उन्नति भरा அயலானை हुआ பார்க்கிலும், वो अपने पड़ोसी से भी மேன்மையான மக்களை பார்க்கிலும், वो उन्नति भरे हुए लोगों से भी மேன்மையுள்ளவன். ये उन्नति भरा है। அதான் 37ஆம் சங்கீதத்துல वही 37वां भजन संगीता 25ஆம் சொல்லப்பட்டு இருக்கிறது. उसका 25वां वचन लिखा गया है। நீதிமான் சந்ததி और धर्मी के वंश वो रोटी के लिए ஆகாரத்துக்கு और भोजन के लिए வஸ்திரத்துக்கு और वस्त्र के எல்லா लिए காரியத்துக்கு सारे कार्यों के ஒரு लिए நாள் கஷ்டப்பட்டதே கிடையாது. वो कभी वो कष्ट नहीं उठाया है கர்த்தர் அவளை மேன்மையா வச்சாரு. क्योंकि परमेश्वर ने उन्हें उन्नति के द्वार पर रखा है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய ஸ்தோத்திர பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की அப்ப महिमा हो। நீதிமானே तो धर्मियों को எப்போதும் கர்த்தருடைய பார்வையில வச்சிட்டு இருக்காரு. परमेश्वर निरंतर उनकी दृष्टि में रखा हुआ நீதிமானே है और धर्मी को ஆண்டவர் ஒரு குறைகள் நடத்துவார். परमेश्वर की बिना घटी के द्वारा அதான் चलाएगा। நீதிமான் மேன்மை वही धर्मी की உன்னை उन्नति மேன்மையா கர்த்தர் வைப்பார். आपको उन्नति भरा हुआ रखेगा। அதான் 92ஆம் சங்கீதத்துல वही 92 भजन संगीता 92ஆம் சங்கீதத்துல 92 भजन संगीता 12ல வாசிப்பாயனா, उसका 12 पढ़ते சோ समय நீதிமான் பனைமரத்தை போல செழித்திருப்பான். और धर्मी जो है वो ताड़ के गोल पेड़ के समान हालेलुया बढ़ेगा। हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया நீதிமான் பனைமரத்தை போல செழித்திருப்பான். और धर्मी वो ताड़ के पेड़ के समान वो அவன் செழிப்பா फलेगा। இருப்பான். वो हष्ट पुष्ट रहेगा। ஹalleluya हालेलुया
கர்த்தரை நோக்குவா, அவன் மேல எப்போதும் கண்ணோக்கமா இருப்பாரு. परमेश्वर हमेशा उसके ऊपर दृष्टि रखेगा, ஒரு குறையெல்லாம் வைப்பாரு. परमेश्वर बिना घटी के बिना रखेगा செழிப்பா இருப்பான் और हमेशा वो हरी भरी பனை மரத்தை போல செழிப்பா वो இருப்பான். ताड़ के पेड़ के समान हरी भरी रहेगा. நாட்களிலே तो इस दिनों में அப்ப நீதிமான் तो धर्मी जो है வாழ்க்கை ஜீவியம் उसके जीवन जिंदगी மேன்மையா இருக்கு. वो एक उन्नति भरा होगा. அப்ப நீதிமான் ஆசீர்வாதம், धर्मियों की आशीर्वाद, கனி கொடுக்கிற ஆசீர்வாதம், वो फल देने वाला आशीर्वाद, விடுவிக்கிற और ஆசீர்வாதம், छुड़ाने वाला आशीर्वाद, பாதுகாக்கிற ஆசீர்வாதம், और रक्षा देने वाला आशीर्वाद, மேன்மையான और ஆசீர்வாதம். उन्नति भरा हुआ आशीर्वाद. 9வது மாதத்தின் तो ये 9वें महीने में இந்த முதல் சோத்திர 1ஆம் தேதி इस पहले तारीख में இந்த முதல் பைபிள் ஸ்டடியில इस पहले बाइबल உங்களை स्टडी पर கர்த்தர் आपको परमेश्वर 4 விதமான ஆசீர்வாதத்தினால ये 4 प्रकार के आशीर्वादों உங்களை से ஆசீர்வதித்து आपको आशीर्वाद அவரை कर மேன்மைப்படுத்த वो आपको அவர் उन्नति देने வல்லவரா के இருக்கிறார். लिए वो योग्य प्रभु है. ஒவ்வொருத்தரும் சோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? अर्पण करके सब प्रार्थना करेंगे போது क्या? எல்லாருடைய முழங்கால் படி सभी घुटना टेकते हुए ஆண்டவரே இந்த நீதிமான ஆசீர்வாதத்தை हे प्रभु इस धर्म के நாங்கள் आशीर्वाद சுதந்திரித்துக் கொள்ள हम उसे प्राप्त ஆண்டவரே करने के எங்களுக்கு लिए அனுக்கிரகம் பண்ணோம். हे प्रभु हमें अनुग्रह சொல்லி कीजिए. எல்லாம் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ऐसा सब सुधे करके प्रार्थना करेंगे. சோத்திரம் 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 அல்ல தகப்பனே சோத்திரம் தகப்பனே சோத்திரம். की स्तुति हो, धन्यवाद की स्तुति हो प्रभु, धन्यवाद धन्यवाद धन्यवाद. यीशु राजा धर्मियों के जीवन के रखे हुए आशीर्वाद प्रभु. நல்ல ஆண்டவரே சோத்திரம் 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 அல்ல தகப்பனே துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். ஹல்லேலூயா. பைஷால மீனா நாமதுரர பஷக நீகாமா. அப்பா நீதிமான் ஆசீர்வாதம் ஆண்டவரே நாளைக்கு இறங்கட்டையா. சோத நீதிமான் கனிவுள்ளவனாய் கனி கொடுப்பா. நீதிமான் விடுவிக்கப்படுவா. நீதிமான் பாதுகாப்பாக இருப்பான். நீதிமான் மேன்மேலுவனாக இருப்பான் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தனுக்கிறக பண்ணோம். அல்ல தகப்பனே சோதரம். ஆவியானவரே சோதரம். தகப்பனே சோதரம் சோதரம் சோதரம். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டே. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா நன்றி உமக்கு நன்றி. ஐயா நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே. என்னை 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 மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே. ஐயா நன்றி உமக்கு நன்றி. ஐயா நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே
ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே நல்ல ஆண்டவரே சோதரம் 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 தகப்பனே சோதரம் 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 हम सब परमेश्वर की स्तुति करेंगे। स्तुति हो स्तुति हो। நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர் परमेश्वर धर्मियों को आशीर्वाद करता है। நீதிமான் ஆசீர்வாதங்கள் तो धर्मियों के आशीर्वाद நீதிமான் கனி கொடுக்கிறவன் धर्मी वो फल देने वाला நீதிமான் விடுவிக்கிறவன் और धर्मी छुड़ाए जाने वाला நீதிமான் பாதுகாக்கிறவன் और धर्मी रक्षा करने वाला நீதிமான் மேன்மை உள்ளவன் और धर्मी उन्नति भरा हुआ। இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை इस प्रकार के आशीर्वादों को ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर நீதிமானா இருக்கிற நம்மையும் धर्मियों के समान हम குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் और हमारे परिवार को आशीर्वाद மேன்மைப்படுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்। उन्नति करने के लिए हम सब परमेश्वर की स्तुति करेंगे। சோதரம் 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 பரிசுத்த பிதாவே पवित्र परमेश्वर நன்றியோடு துதிக்கிறோம்। हम धन्यवाद की स्तुति करते हैं। ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही இந்த நாளிலே इस दिनों में இந்த நீதிமான் ஆசீர்வாதங்களை குறித்து इस धर्मियों के आशीर्वाद के बारे में இந்த 10 பதிவாக பார்த்தோம்। हे प्रभु इस 10 भाग को हम देखें। இந்த 10 பதிவிலோ इस 10 प्रकार के भागों में மக்கள் ஆசீர்வதிக்கப்பட सुने हुए लोग आशीर्वाद पाने आप अनुग्रह कीजिए। 10வது பதிவிலோ इस 10वें भाग में நீதிமானின் ஆசீர்வாதம் धर्मियों के आशीर्वाद அவன் கனி கொடுக்கிறவன் वो फल देने वाला அவன் விடுவிக்கிறவன் और वो छुड़ाए जाने वाला பாதுகாக்கிறவன் वो रक्षा पाने वाला மேன்மை உள்ளவன் और उन्नति पाने वाला। இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே इस प्रकार के आशीर्वादों से பிள்ளைகளை நிரப்பி आपके बच्चों को भरकर கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கிறார்। परमेश्वर आशीर्वाद करने के लिए विनती करता हूं और बुराई से विपत्ति से बचा कर रक्षा कीजिए। आपके अनुग्रह में छुपा कर रक्षा कीजिए। यीशु के नाम से நல்ல பிதாவே प्रार्थना करते अच्छे पिता ஆமென்। ஆமென்। ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல மறவாதே। ஆமென்। அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.